ஓகே, அமைப்புக்கு இந்த பகுதியில வந்து 16 புள்ளிகள் கொடுப்பாங்க. ஓகேவா? 2 அல்லது 3 முறை தலைப்பை நன்றாக வாசித்த பிறகே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கவும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அப்பதான் அந்த தலைப்பு வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு விளங்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது போவோம். ஓகே, இங்க பாருங்க புள்ளி பங்கீட்டு முறை. நான் முதல்ல சொன்ன மாதிரி அமைப்புக்கு வந்து 16 புள்ளிகள். அமைப்புனா ஃபார்மேட். இப்ப நட்பு கடிதமா எந்த பக்கத்து வந்து நம்ம திகதி எழுதணும், எங்க வந்து கையொப்பம் இடணும், கையொப்பத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்கணும். சரிங்களா? அடுத்து கருத்து வந்து 10 புள்ளி. Okay, அவங்க அங்க எத்தனை கருத்துக்கள் கொடுத்திருப்பாங்க யாருக்கு தெரியும்? வழிகாட்டி கட்டுரையில எத்தனை கருத்துக்கள் கொடுத்திருப்பாங்க? 5 கருத்துக்களா? 5 ஓகே, 5 கருத்துக்கள் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க 10 புள்ளின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி நீங்க எப்படி எழுதணும்? நாங்க 5 புள்ளி அவங்க கொடுத்தது 5 புள்ளி வச்சு அதாவது அவங்க கொடுத்த 5 கருத்துக்கு நீங்க இன்னொரு 5 துணை கருத்து வைத்து மொத்தமா 10 புள்ளிக்கான கருத்துக்களை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து மொழி வந்து 4 புள்ளி. இது மொழி வந்து எப்படி பார்ப்பாங்க, எப்படி புள்ளிகள் வழங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க கட்டுரை முடித்த பிறகு எழுத்துப்பிழை இருக்கா, அப்புறம் வாக்கியம் அமைப்பு எப்படி இருக்கு, அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் உங்களுக்கு மொழிக்கு வந்து எத்தனை புள்ளிகள் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 30 புள்ளிகள். ஓகே, அடுத்து கட்டுரையை எழுதி முடித்த பின் அதை 1 அல்லது 2 முறை மீண்டும் வாசித்து எழுத்துப்பிழைகளை சரிபார்ப்பது சிறப்பு. ஓகேவா? இப்பிரிவில் 5 கருத்துகள் வழங்கப்படும். மாணவர்கள் 5 முதன்மை கருத்துகளுக்கு ஏற்ப 5 துணை கருத்துக்களை எழுத வேண்டும். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் எது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு புள்ளி பங்கீட்டு முறையில? இல்ல ஆசிரியை. இல்ல ஓகே. டீச்சர். ஓகே, அடுத்து இப்ப வந்து நம்ம வந்து பயிற்சிக்கு போறோம். இப்போ ஒரு வழிகாட்டி கட்டுரைக்கு அவங்க கொடுத்திருக்கிற 5 கருத்தை வைத்து நம்ம எப்படி வந்து 10 புள்ளிகள் பெறுறது அப்படின்றது வந்து இன்னைக்கு நான் வந்து முக்கியமா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சரிங்களா? சரி, இப்ப இங்க பாருங்க, ஒரு ஆள் தலைப்பு வாசிங்க. ஒரு மாணவர் தலைப்பு வாசிங்க. பாரம்பரிய விழா 2026. ஓகே, கீழே கொடுக்கப்பட்ட கருத்துகள். தேதி, நேரம், இடம், நோக்கம், வரவேற்புரை, திறப்புரை, பாரம்பரிய கண்காட்சி, ஆடை, உணவு, விளையாட்டு. பயன்கள்: இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வர். எதிர்கால தலைமுறையினரிடையே பாரம்பரியம் காக்கப்படும். சரி, இப்ப இங்க வந்து அவர்கள் எத்தனை கருத்து கொடுத்திருக்காங்க அவங்க உங்களுக்கு? 3. 3 கருத்தா? நல்லா பாருங்க. 5. 5. 5 5 கருத்துகள் கொடுத்திருக்காங்க. முதல் கருத்து என்ன? ஒரு ஆள் வாசிங்க முதல் கருத்து. தேதி, நேரம், இடம், நோக்கம். ஓகே, இப்ப வந்து இந்த இந்த முதல் கருத்துக்கு வந்து 2 புள்ளி. இப்ப 2 புள்ளிக்கு நீங்க எப்படி இந்த கருத்தை வந்து இந்த தேதி, நேரம், இடம், நோக்கம், சோ 4 கொடுத்திருக்காங்க, 4 கூறு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க 2 புள்ளி எடுக்க போறீங்க. அப்பனா இந்த 4 கூறுக்கு நீங்க எப்படி 2 புள்ளி எடுக்கிற மாதிரி நீங்க வந்து பிரித்து எழுதலாம்? யாராவது முயற்சி செய்யுங்க, சொல்லுங்க பாப்போம். மாணவர்களே, யாராவது பதில் சொல்லுங்க. புரியவில்லை, மீண்டும் ஒரு முறை கூறுகிறீர்களா? ஓகே, அதாவது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா முதல் கூறு வந்து தேதி, நேரம், இடம், நோக்கம். இந்த முதல் கூறுக்கு வந்து 2 புள்ளிகள். சரியா? இப்ப 2 புள்ளிகள் பெறுவதற்கு நம்ம எப்படி இந்த கூறை வந்து பிரித்து 2 வாக்கியத்துல எழுதலாம்? புரிந்ததா இல்ல இன்னொரு முறை விளக்கணுமா? சரி, நானே இல்ல. சொல்லிடுறேனே.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேகதி நேரம் இடம் நோக்கம் இருக்குல்ல. இப்ப இந்த ம் ஒரு ம் கூருக்கு வந்து 2 புள்ளி. சரியா? ம் எப்படி 2 ம் புள்ளியில நீங்க வாக்கியம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேதி நேரத்தை ஒரு வாக்கியமாகவும் இடம் ம் நோக்கம் வந்து இரண்டாவது வாக்கியமாகவும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த கூறையும் பயன்படுத்தி நீங்க 2 புள்ளிகள் பெறறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இப்ப வந்து ம் நான் உங்களுக்கு 2 நிமிடம் கொடுக்குறேன். முதல் கூறு இருக்குல்ல, இந்த தேதி நேரம் இடம் நோக்கம், இத வந்து ம் தேதி நேரமும் அல்லது இடம் நோக்கம் அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ப சிலர் என்ன செய்வீங்க, தேதியும் இடமும் எழுதிட்டு நேரம் நோக்கம் எழுதுவீங்க. இல்லைன்னா சிலர் வந்து தேதி நேரம் இடம் எல்லாத்தையும் ஒரே வாக்கியத்தை எழுதிட்டு நோக்கம் மட்டும் தனியா எழுதுவீங்க. இத வந்து ம். இப்ப நீங்க 2 வாக்கியத்துல எழுதிட்டு என்கிட்ட வந்து வாசிச்சு காட்ட போறீங்க. உங்களுக்கு 2 நிமிடங்கள். தயவுசெய்து மாணவர்கள் செய்யுங்க. இந்த பயிற்சியை செஞ்சுட்டு நீங்க எழுதினதுக்கு அப்புறம் என்கிட்ட வாசிச்சு காமிங்க. சோ நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நான் உங்களுக்கு திருத்தறதுக்கு சுலபமா இருக்கும். அப்ப நீங்க உங்களோட தவறுகளை வந்து திருத்திக் கொள்ளலாம். சரி, மாணவர்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களோட வாக்கியத்தை வாசிச்சு காமிங்க. டீச்சர் நான் வாசிக்கலாமா? வாசிங்க. தாராளமா வாசிக்கலாம். ஓகே. தேதி 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026வது வருடம் காலை மணி 8:31க்கு போர்ட்கில்லான் ராஜமுசா தமிழ் பள்ளியில் இடம் இடம் வந்து ராஜமுசா தமிழ் பள்ளி. ஆம், நோக்கம் வந்து தற்காப்பு கலையின் பயன்கள். இது எப்படி நீங்க வாக்கியத்துல எழுத போறீங்க? இது அப்படி வாக்கியமா எழுதிருப்பீங்களா? அதை வாசிங்க உங்களோட வாக்கியத்தை. 2 வாக்கியமாவா? 2 வாக்கியமா. இப்ப நீங்க வாட்ச மாதிரியே திகதி நேரம் இடம் எல்லாம் ஒரு வாக்கியத்திலயும் நோக்கம் வந்து தனியா இன்னொரு வாக்கியத்திலயும் நீங்க எழுதலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க, எழுதிடுறேன். ஓகே ஓகே. மற்ற மாணவர்கள் யாராவது முயற்சி செய்றீங்களா?
ஓகே, இப்போ நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஓகே, வாக்கியம் வந்து வருகிற 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வருடம் காலை மணி 8:31க்கு தற்காப்பு கலையின் பயன்கள் அடங்கிய நிகழ்வு நடைபெற உள்ளது. இடம் போர்ட்கிலான் ஜலான் ராஜமுசா தமிழ் பள்ளி. ஓகே. அந்த நோக்கம் நோக்கம் வரியிலேயே சொல்லிட்டேன். அந்த நீங்க பாரம்பரிய விளையாட்டு தொடர்பா மட்டும் ஆ குறிப்பிட்டிருக்கீங்க. சரி, சரிங்களா? சரி. மற்றவர்கள் யாராவது முயற்சி செய்றீங்களா? சரி, நான் முயற்சி செய்யலாமா? சொல்லுங்க, உங்களோட வாக்கியத்தை வாசிங்க. ஓகே. இந்து சங்கம் ஏற்பாட்டில் பாரம்பரிய விழா ஆகஸ்ட் 10ஆம் திகதி 2026 ஆயிரத்தாம் பொது மண்டபத்தில் காலை மணி 9 முதல் மதியம் 3 மணி வரை நடத்தப்பட உள்ளது. இந்நிகழ்வின் நோக்கமானது நம் வருங்கால சமுதாயத்தினரிடம் பாரம்பரியத்தின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி தெரிவிப்பதாக உள்ளது. ஓகே. இப்ப உங்களுக்கு 2 புள்ளி கொடுத்துருவாங்க. எந்த வாக்கியத்துக்கு 1 புள்ளி, இன்னொரு வாக்கியம் எந்த வாக்கியத்துக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க. விஷாலினி. ஆ ஆ, இந்து சங்கம் ஏற்பாட்டில் பாரம்பரிய விழா ஆகஸ்ட் 10ஆம் திகதி 2026 ஆயிரத்தாம் பொது மண்டபத்தில் காலை மணி 9 முதல் மதியம் 3 மணி வரை நடத்தப்பட உள்ளது. அது 1 புள்ளி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது. இந்நிகழ்வு நம் வருங்கால சமுதாயத்தினரிடம் பாரம்பரியத்தின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி தெரிவிப்பதாக உள்ளது. ஓகே. அது நீங்க ஒட்டுமொத்தமா அதோட நோக்கத்தை சொல்லிட்டீங்க. இப்ப ஒட்டுமொத்தமா பாரம்பரிய விழான்னா அதுல வந்துட்டு நம்மளோட பாரம்பரிய உடை, நம்மளோட பாரம்பரிய உணவு, நம்மளோட பாரம்பரிய தற்காப்பு கலை இது சொல்லுவாங்கல்ல. சோ இப்ப உங்க கிஷாலினி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து ஒட்டுமொத்தமா இந்த பாரம்பரிய விழாவோட நோக்கம் அப்படின்றது வந்து நீங்க குறிப்பிட்டுறலாம். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கிஷாலினி சொன்ன மாதிரி அப்புறம் இன்னொரு முதல்ல ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல. சோ அவங்க 2 பேருமே எப்படி செஞ்சாங்கன்னா தேதி, நேரம், இடம் அத வந்து ஒரு வாக்கியமாகவும், நோக்கம் வந்து தனியா இன்னொரு வாக்கியமோ எழுதுனீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு திருத்துறாங்கல்ல, உங்க ஆசிரியர்களுக்கு வந்து சுலபமா இருக்கும். உங்களுக்கு சுலபமா புள்ளியும் கிடைச்சிரும் 2 புள்ளி. சரி, இப்ப ஆ மற்ற மாணவர்கள் இதை எப்படி எழுதலாம்? அப்படின்றது பார்ப்போம். ஓகே. இப்ப கருத்து 1. இப்ப நான் முதல்ல சொன்னேன்ல, அதற்கான விடை. ஓகே. அதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து அறிக்கை சார்ந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பின். இப்ப உதாரணத்துக்கு செயல் அறிக்கையோ, நிகழ்ச்சி அறிக்கையோ, ஆண்டறிக்கையோ அல்லது கூட்ட குறிப்பறிக்கை இந்த மாதிரியான அறிக்கை அமைப்பு சார்ந்த கட்டுரையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை வந்து இறந்த காலத்தில் எழுதுவதை உறுதிப்படுத்தவும். ஏன் இறந்த காலம்னா அறிக்கை அப்படின்றது மலாயில வந்து நம்ம லப்போரான்னு சொல்லுவோம். லப்போரான் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சி சார்ந்த தகவல்களை தான் நம்ம வந்து அறிக்கையை நம்ம வந்து எழுத போறோம். அப்ப அந்த நோக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து நடந்து முடிந்தது அப்படின்றது வந்து இறந்த காலத்துல எழுதுறத வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப ஆ நான் சொன்ன மாதிரி கருத்து 1 தேதி, நேரம், இடம், நோக்கம். சரியா? இப்ப பாருங்க, இது வந்து என்னுடைய கருத்து. இப்ப முதல்ல 2 பேர் சொன்னாங்களே, அவங்க 2 பேர் சொன்னது சரி. அதை தவிர்த்து இந்த மாதிரியும் நீங்க எழுதலாம். சரியா? எனக்கு ஒரு ஆள் வாசிங்க முதல் கருத்து. மாணவர்கள் ஒருவர் வாசிங்க. பாரம்பரிய விழாவானது பத்தாங்காலி இடைநிலைப் பள்ளி மண்டபத்தில் 23 மே 2026 அன்று காலை மணி 8 முதல் பிற்பகல் மணி 1:30 வரை சிறப்பான முறையில் நடந்தேறியது. ஓகே, நன்றி. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல் வாக்கியத்துல என்னென்ன தகவல்கள் வந்து நான் கொடுத்திருக்கேன்? இடம், நேரம், தேதி. எஸ். ஓகே. இடம், தேதி, நேரம், இடம் இந்த 3 தகவலையும் வந்து நான் ஒரே வாக்கியத்துல கொடுத்துட்டேன். சரியா? அப்ப 2வது வாக்கியத்துல என்னோட கருத்து வந்து என்ன கருத்துன்னு பார்ப்போம். இன்னொரு நபர் வாசிங்க 2வது கருத்து.
இந்த பாரம்பரிய விழாவின் நோக்கமானது பாத்தாங்காலி இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இந்தியர்களின் பாரம்பரியத்தை எடுத்துரைப்பதும் காண்பிப்பதும் ஆகும். ஓகே. பெரும்பாலும் நம்ம ஒரு நிகழ்ச்சி செய்யறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி இப்ப பாரம்பரிய விழா அப்படின்னா அந்த பாரம்பரியத்தை பத்தி நம்ம எடுத்துரைக்கிறதுக்கும் அந்த பாரம்பரியம் என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்கும் தான் நம்ம நிகழ்ச்சி செய்வோம். சோ அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். சரியா? அப்ப பொதுவா நம்ம இப்படி எழுதிட வேண்டியதான். சரியா மாணவர்களே? இந்த கருத்து ஒன்றுல வந்து எதுவும் கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அறிக்கை அப்படின்னாலே கண்டிப்பா தேதி, நேரம், இடம், நோக்கம் அவங்க வந்து கருத்தா கொடுத்திருப்பாங்க. இந்த கருத்தை வந்து நீங்க இந்த மாதிரியா 2 வாக்கியத்துல பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா முதல் வாக்கியத்திற்கு ஒரு புள்ளியும் இரண்டாவது வாக்கியத்துக்கு ஒரு புள்ளியும் சேர்த்து மொத்தமா நீங்க வந்து 2 புள்ளிகளை சுலபமா பெற்றுடலாம். சரிங்களா? டீச்சர் ஒரு கேள்வி. இது வந்து இறந்த காலம் எதிர்காலம் ரெண்டுமே நம்ம இந்த இதுக்கு பாய்க்கலாமா? இல்ல இந்த பெரும்பாலும் அறிக்கை அப்படின்னாலே நம்ம இறந்த காலத்துல எழுதுறதுதான் சிறப்பு. ம் ம் சரி சரி. இப்ப இங்க வந்து எடுத்துரைப்பதும் காண்பிப்பதும் நான் போட்டிருக்கல. சோ அது வந்து அந்த நோக்கம் வந்து அதுக்காக நான் வந்து அங்க வந்து நிகழ்காலத்துல குறிச்சிருக்கேன். ஆனா நீங்க மற்ற எல்லாமே எழுதும் போது நீங்க வந்து டீச்சர் இதுக்கு முன்னுரை வேணாம் டீச்சர். இதுக்கு வந்து முன்னுரை வேணாம். இதுக்கு வந்து நீங்க நேரம் அவங்க கொடுத்திருக்கிற ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் இது வழிகாட்டி கட்டுரை. அவங்க வந்து எல்லா கருத்துக்களுமே கொடுத்துருவாங்க. நீங்க அவங்க கொடுத்த கருத்துக்களை வச்சு மட்டும் எழுதினாலே போதும். நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவும் போட வேணாம். சரிங்களா? இதுக்கு வந்து முன்னுரை எல்லாம் அவசியம் இல்ல. திறந்த முடிவு கட்டுரைக்கு மட்டும்தான் நீங்க முன்னுரை, முடிவுரை எல்லாமே எழுதணும். இது வந்து நீங்க நேரா அவங்க கொடுத்த கருத்தை வச்சு நீங்க எழுதிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம கருத்து 2க்கு போவோம். ஓகே. கருத்து 2 வந்து பாத்தீங்கன்னா வரவேற்புரை, திறப்புரை. ஓகே. இந்த கருத்து 2 வந்து வரவேற்புரை, திறப்புரை. இப்ப இந்த இரண்டாவது கருத்துக்கு வந்து 2 கூறு கொடுத்திருக்காங்க. ஒன்னு வரவேற்புரை, ஒன்னு திறப்புரை. அப்பனா நீங்க இது வந்து எப்படி எழுதுவீங்க? வரவேற்புரைக்கு வந்து ஒரு வாக்கியமோ, திறப்புரைக்கு ஒரு வாக்கியமோ எழுதுவீங்க. வரவேற்புரைனா என்னது? ஆரம்பிக்கிறது. எஸ். அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆசிரியர்கள் வந்திருப்பாங்க, பிரமுகர் வந்திருப்பாங்க, அப்புறம் வந்து பெற்றோர்கள் வந்திருப்பாங்க, பிற பள்ளி மாணவர்கள் வந்திருப்பாங்க. அப்ப அவங்கள வரவேற்கணும். பெரும்பாலும் வரவேற்புரை யாரு கொடுப்பா? அதுக்கென்று ஒருத்தவங்க இருப்பாங்க. என்ன வரவேற்புரை பெரும்பாலும் யாருன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மொழி கழகம் வந்து இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்யறாங்க அப்படின்னா அந்த தமிழ் மொழி கழகத்தோட ஆலோசகர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கொடுப்பாரு வரவேற்புரை. சரிங்களா? அவர் தான் எல்லாத்தையும் வரவேற்பாரு. ஏன்னா அவர் தானே இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்யறாரு. சோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதற்கு அவர் வந்து உரை நிகழ்த்துவார். அதுதான் வரவேற்புரை. சரிங்களா? அடுத்து திறப்புரை அப்படின்றது என்னது? திறப்புரை தொடங்கி வைப்பது. தொடங்கி வைப்பது. நம்ம வந்து மலாயில வந்து உச்சாப்பன் ரஸ்மியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உச்சாப்பன் ரஸ்மியான்னு சொல்லுவோம்ல, அதுதான் திறப்புரை. திறப்புரை வந்து பெரும்பாலும் யாரு கொடுப்பாங்க? பிரமுகர்கள். எஸ். ஓகே. சரியா சொல்லிருக்கீங்க. பிரமுகர்கள் தான் திறப்புரை. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பள்ளியில செய்யறோம் அப்படின்னா நம்ம பள்ளியில வந்து பிரமுகர் கூப்பிடல அப்படின்னா யாரையும் அழைக்கல அப்படின்னா நம்ம பள்ளி முதல்வர் இருக்கார்ல அவரே வந்து திறப்புரை கொடுக்கலாம். அப்ப வரவேற்புரை வந்து கழக ஆலோசகரை பேர் போடலாம். திறப்புரை வந்து பள்ளி முதல்வர் கொடுக்கிறாரு அப்படின்றத பள்ளி முதல்வர் வச்சு நம்ம அந்த வாக்கியத்தை எழுதலாம். சரி, நான் ஒரு 2 நிமிடம் கொடுக்குறேன். இந்த 2 கூறுக்கு 2 வாக்கியங்கள் எழுதிட்டு என்கிட்ட வாசிச்சு காமிங்க மாணவர்கள்.
சரி, மாணவர்கள் எழுந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட வாக்கியத்தை வாசிக்கலாம். டீச்சர், நான் முயற்சி பண்றேன். சொல்லுங்க. தாய் தமிழ் திருநாளாம் பொங்கல் தின கொண்டாட்டத்தை சிறப்புரை தந்து திரு ராஜமாணிக்கம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். ஓகே, இரண்டாவது வாக்கியம். உம், கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, தாராளமா. மற்றவர்கள் யாராவது முயற்சி செய்றீங்களா? ஆசிரியர், நான் ட்ரை பண்ணலாமா? சரி, வாசிங்க. இவ்விழாவை தொடக்கி வைப்பதற்கு தமிழ் கழகத்தின் தலைவரான ஐயா திரு ராமநாதன் அவர்கள் உற்சாகத்தோடு வரவேற்புரை கொடுத்தார். மேலும் ஓகே இந்நிகழ்ச்சி துவக்கி வைக்க பிரமுகர் திரு சிவா அவர்கள் மகிழ்ச்சியோடு திருப்புரை செய்து அந்நிகழ்ச்சியை கோலாகலமாக தொடங்கி வைத்தார். ஓகே, 2 புள்ளி உங்களோட கருத்துக்கு. மற்ற மாணவர்கள்? மற்றவர்கள் யாரும் வாசிக்கலையா உங்களோட விடைய? உங்களோட தவறு அப்பதான் தெரியும். இருந்துச்சுன்னா நீங்க திருத்திக் கொள்ளலாம். சரி, அப்படி இல்லை என்றால் நம்ம விடைக்கு போவோம். ஓகே, கருத்து 2 பாருங்க எப்படி எழுதலாம் அப்படின்றது பார்ப்போம். ஒன்று வரவேற்புரை, இன்னொன்னு திறப்புரை. ஓகே, வரவேற்புரைக்கான முதல் கருத்து ஒரு மாணவர் வாசிங்க. இப்பாரம்பரிய விழாவினை தமிழ் மொழி கழகத்தின் தலைவரான மாணவர் கபிலன் வரவேற்புரை ஆற்றி அனைவரும் வரவேற்றதோடு இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியினையும் தெரிவித்தார். ஓகே, பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னேன்ல, அதாவது வரவேற்புரை யாரு கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கழகத்தோட தலைவர். கழகத்தோட தலைவர் இங்க யாருன்னு பார்த்தா மாணவர் கபிலன். அவர் வரவேற்புரை ஆற்றி அனைவரையும் வரவேற்றதோடு இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியினையும் தெரிவித்தார். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப வரவேற்புரை செய்துட்டு அங்க வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிக்கணும். இந்த மாதிரியான வாக்கியம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட முதல் கூறுக்கான ஒரு புள்ளி கிடைச்சிரும். அடுத்து இரண்டாவது வாக்கியம் வாசிங்க ஒருவர். அதனைத் தொடர்ந்து பத்தாங்காலி இடைநிலை பள்ளியின் பள்ளி முதல்வர் இந்த பாரம்பரிய விழாவை திறப்புரை ஆற்றி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். ஓகே, இரண்டாவது கூறு பாத்தீங்கன்னா திறப்புரை. திறப்புரை யார் ஆட்சிக்கா அப்படின்னு பார்த்தா அந்த பள்ளியோட இடைநிலை பள்ளியோட முதல்வர் இந்த பாரம்பரிய விழாவை திறப்புரை ஆட்சி அப்படின்னா உச்சப்பன் ரஸ்மியன் அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு அதிகாரப்பூர்வமா திறந்து வைத்தார். இப்ப பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா திறந்து வைக்கிறதுக்கு சிலர் கீமிக் செஞ்சிருப்பாங்க, பெலூன் கட் பண்ற மாதிரி. அதுதான் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் அப்படின்றது நம்ம இங்க குறிப்பிட்டிருக்கோம். சரி, இந்த இரண்டாவது கருத்துல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்கா?
தெளிவா அவங்க 2 கூறு குடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு கூறுக்கும் ஒரு ஒரு வாக்கியம் எழுதுனீங்கன்னா, நீங்க தாராளமா 2 புள்ளிகள் கிடைச்சிரும் உங்களுக்கு. மற்ற மாணவர்கள் ஆசிரியை, ஆ நம்ம வரவேற்புரை முதல் பத்தி செய்யறப்ப, அந்த ஓகே. முதல் கருத்து செய்யறப்ப பேரு யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பா. பேரு இப்ப நீங்க பேரு யூஸ் பண்ணலன்னா தலைவர் அப்படின்னு நீங்க கூட சொல்லிடலாம். நீங்க பேர் போட விருப்பம் இல்லைன்னா வெறும் தலைவர், கழகத்தின் தலைவர், வரவேற்புரை, இப்பாரம்பரிய விழாவினை தமிழ் மொழி கழகத்தின் தலைவர் வரவேற்புரை ஆற்றி அனைவரையும் வரவேற்றதோடு இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியினையும் தெரிவித்தார். நீங்க பெயர் போடல அப்படின்னா ஆஹ் தமிழ் மொழி கழகத்தின் தலைவர் அப்படின்றது குறிப்பிட்டுருங்க. பெரும்பாலும் வரவேற்புரை அந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடியவங்க தான் அந்த உரை கொடுப்பாங்க. அப்ப பேர் போடலைனாலும் தமிழ் மொழி கழகத்தின் தலைவர் அப்படின்றதாவது நீங்க உங்க கட்டுரையில எழுதுறத உறுதிப்படுத்திக்கோங்க. ஆசிரியை. சரி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கருத்துக்கு போயிருவோம். சரி, 3வது கருத்து பாருங்க. பாரம்பரிய கண்காட்சி. அந்த பாரம்பரிய கண்காட்சிக்கு 3 கூறு கொடுத்திருக்காங்க. ஆடை, உணவு, விளையாட்டு. சோ இப்ப இந்த 3வது கூறு இருக்குல்ல, இந்த 3வது கூறை நீங்க 2 வாக்கியங்கள்ல எழுத போறீங்க. நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். ஒண்ணு ஆடை மட்டும் தனியா எழுதலாம். இல்ல பாரம்பரிய கண்காட்சி ஆடை ஒரு வாக்கியத்திலையும், உணவு விளையாட்டு இன்னொரு வாக்கியத்திலையும் எழுதலாம். சரியா? உங்களுக்கு ஒரு 2 நிமிடங்கள் கொடுக்குறேன். நீங்க வாக்கியத்தை எழுதிட்டு தயவு செய்து மாணவர்கள் இங்க ஒரு 40 பேர்கிட்ட இருக்கீங்க. ஆனா உங்களோட விடைகளை வாசிக்கும் சொல்லும்போது அதே நபர் தான் மீண்டும் மீண்டும் வாசிக்கிறாங்க. மற்றவர்களும் வாசிங்க. நீங்க இன்னைக்கு கத்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க இன்னைக்கே திருத்திக்கலாம். சரிங்களா? அதனாலதான் நான் உங்களை எழுதின வாக்கியத்தை வாசிச்சு காமிங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? ஓகே. இப்ப அடுத்து 3வது கருத்துக்கு போயிடலாம். 2 நிமிடங்கள் எழுதினதுக்கு அப்புறம் தயவு செய்து உங்களோட விடைகளை என்கிட்ட வாசிச்சு காமிங்க. அப்பதான் ஏதோ பிழைகள் இருந்தா நான் திருத்த முடியும். ஆசிரியை, எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க கிஷாலினி. கட்டாயமா 2 வாக்கியத்துல தான் எழுதி ஆகணுமா? இல்ல 2, 3 கூட முடியுமா ஆசிரியை? நான் ஏன் 2 வாக்கியம் அப்படின்றேன்னா, ஒண்ணு நேரம் கருதி நான் 2 வாக்கியம் போதும் அப்படின்றேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு நீங்க வெறும் 30 நிமிடம் மட்டும்தான் செலவு பண்ண முடியும். ஏன்னா கருத்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த கொடுக்கப்பட்ட கருத்தை வைத்து தான் நீங்க எழுத போறீங்க. அப்ப நீங்க இங்க கூடுதலா எழுதுனீங்க அப்படின்னா நீங்க இங்க கூடுதலான நேரத்தை எடுத்துக்குவீங்க. சோ அதை தவிர்க்கிறதுக்காக ஒவ்வொரு கூறுக்கும் 2 வாக்கியங்கள் எழுதினால் மட்டும் சிறப்பு அப்படின்றதுக்காகத்தான் நான் ஒரு கூறுக்கு ஒரு ஒரு கருத்துக்கும் 2 வாக்கியம் எழுதுங்க போதும் அப்படின்றேன். நன்றி நீங்க ஆசிரியை. நீங்க கூடுதலாவும் எழுதலாம். என்ன உங்களோட நேரம் வீணாகும். ஏன்னா அப்புறம் நான் அங்கிட்டு ஏன்னா இதுக்கு 30 புள்ளி தான். அங்கிட்டு திறந்த மூடு கட்டுரைக்கு போகும்போது 70 புள்ளி அப்படின்னும் போது நீங்க அங்க அதிக நேரம் செலவிட்டு எழுதுனீங்க அப்படின்னா அங்க கூடுதல் புள்ளிகள் பெற உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குல்ல. நன்றி ஆசிரியை. ஓகே, நன்றி. வணக்கம் ஆசிரியை. நான் ஒன்று எழுதியிருக்கேன், அது படிக்கட்டுங்களா? நீங்க வாசிங்க. ஆடை. ஓகே. பரதநாட்டியமான பாரம்பரிய கண்காட்சி நிகழ்வில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள் மிகவும் நேர்த்தியான ஆடைகளில் தென்பட்டார்கள்.
ஓகே. இதுக்கு வந்து ஒரு புள்ளி குடுத்துருவாங்க. இந்த வாக்கியம் வந்து ஓகே. ஏன்னா நீங்க வந்து பாரம்பரிய பாரம்பரிய கண்காட்சி சொல்லிட்டீங்க, ஆடை சொல்லிட்டீங்க. அப்ப இந்த 2 கூறுக்கும் மையமா வைத்து உங்களுக்கு உங்களோட இந்த வாக்கியத்திற்கு ஒரு புள்ளி கிடைச்சிரும். ம். அடுத்தது எப்படி எழுதுறதுன்னு தெரியல எனக்கு. உணவு எப்படி? உணவு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பாரம்பரியத்துல வந்து எத்தன வகை ஓ! எத்தன சுவை உணவு இருக்கு, அத எழுதலாம். அப்புறம் ஓகே. விளையாட்டுன்னும் போது ஒரு ஒரு 2, 3 விளையாட்ட வந்து உதாரணமா வைத்து நீங்க அந்த வாக்கியத்த எழுதலாம். ம். முயற்சி செய்றேன். ம். ஆ சரிங்க. இஷாலினி எழுதிட்டீங்களா? இன்னும் இல்லையே ஆசிரியை. எழுதிக்கிட்டு இருக்கேன். மற்றவர்கள் மதுரா, அப்புறம் மற்ற மாணவர்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாக்கியத்தை வாசிங்க. ஆசிரியை நான் வாசிக்கலாமா? வாசிங்க லக்ஷ்ரா. வாசிங்கயா. இவ்விழாவின் முக்கிய அங்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரம்பரிய கண்காட்சி பாரம்பரிய கண்காட்சியில் நமது முன்னோர்களின் பாரம்பரிய ஆடைகளும் சுவையான உணவுகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டன. மேலும் சிலம்பம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளும் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு இந்த விழாவு இந்த விழாவு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஓகேயா. சரியான உங்களோட வாக்கியம் இரண்டுமே சரியா இருக்கு. நீங்க வந்து பாரம்பரிய கண்காட்சி, ஆடை, உணவு அத வந்து ஒரே ஒரே வாக்கியத்துல போட்டீங்க. அப்புறம் விளையாட்டு வந்து அங்க வந்து விளையாட்டு வந்து கற்பித்து கொடுத்தாங்க அப்படின்றது 2வது வாக்கியத்துல. அப்போ உங்களோட 2 வாக்கியத்துக்கும் 2 புள்ளி கிடைச்சிரும். நன்று. அடுத்து கிஷாலினி முடிச்சிட்டீங்களா? விளையாட்டு மட்டும் என்ன எழுதல ஆசிரியை. சரி. நீங்க அப்ப அந்த மேல உள்ள 2 கூறு இருக்குல்ல, அது வாசிங்க. ஆசிரியை பாரம்பரிய உணவுனா நம்ப சொல்லலாம். பாரம்பரிய உணவு இப்ப இந்த அதிரசம் இருக்கு, முறுக்கு இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து அவங்க செய்து கண்காட்சிக்கு ம். வைத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். இல்ல வந்து அறுசுவை கொண்ட உணவுகளை சமைச்சு நம்ம சுவைக்கிறதுக்காக கண்காட்சியில வச்சிருந்தாங்க. அப்படி கூட நீங்க எழுதலாம். ம். இப்ப விளையாட்டு அப்படின்னும் போது மாணவர்கள் வந்து சில விளையாட்டுகளை வந்து அங்க வந்திருந்த உங்களுக்கு முன்னுக்கு வந்து விளையாடுனாங்க. அந்த மாதிரி எழுதலாம். ஆசிரியர் என்னோட பதில சொல்றேன். வாசிங்க. இவ்விழாவின் பங்கேற்பாளர்கள் பாரம்பரிய கண்காட்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டனர். அவ்வகையில் நம் பாரம்பரியமான ஆடைகளான சேலை மற்றும் வேஷ்டி சட்டைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன. அடுத்து இட்லி, தோசை, வாழை இலையில் சாப்பிடும் முறைகளை பற்றி ஒரு சிறப்பு பேச்சாளர் உணவுகளை பற்றி பங்கேற்பாளர்களுக்கு விரிவாக கூறினார். ஓகே. ஓகே. பங்கேற்பாளர்களுக்கு அப்படின்றத விட வந்திருந்த அங்க அதுல வந்து கலந்து கொண்டவர்களுக்கு அப்படின்னு பங்கேற்பாளர் அப்படின்னா மேபி நம்ம வந்து போட்டியில பங்கேற்கிறாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம பங்கேற்பாளர் அப்படின்னு பயன்படுத்துவோம். உங்களோட அந்த ஒரே ஒரு சொல்ல மட்டும் நீங்க மாற்றிருக்கீங்க. மத்தபடி ஓகே. சரி ஆசிரியை. ஆசிரியை நான் முயற்சி பண்றேன். சொல்லுங்க. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாரம்பரிய உணவான அதிரசம், கேழ்வரகு கஞ்சி மற்றும் முறுக்கு வகைகள் வழங்கப்பட்டது. ஓகே. அருமையா இருக்கு உங்களோட இந்த வாக்கியம். இதெல்லாம் வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு. சிலர் இன்றளவுல மறந்துட்டாங்க. பட் நீங்க இது வந்து இந்த மாதிரி வாக்கியத்துல போடும்போது இந்த மாதிரிலாம் ம். இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து நினைவுபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்களோட ம். வாக்கியம் ஓகே. சரியான வாக்கியம். விளையாட்டு ம். எழுதியிருக்கீங்களா? நான் முயற்சி பண்றேன் இப்ப. ஆ, சரி. மற்ற மாணவர்கள் எப்படி? 2 கிஷாலினியும் லக்ஷரன் அவங்க மட்டும்தான்
வாச்சிருக்காங்க. மற்றவர்கள் முயற்சி செய்யலையா? ஆசிரியர் நான் சொல்றேன். சொல்லுங்க இப்பா மதுரா. இப்பாரம்பரிய விழாவை முன்னிட்டு பாரம்பரிய கண்காட்சிகளும் நடைபெற்றது. உதாரணத்திற்கு உதாரணத்திற்கு ஆடை, உணவு, விளையாட்டு போன்றவை ஆகும். ஓகே. உதாரணத்திற்கு அப்படின்றது நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறத விட நீங்க உங்களோட வாக்கியத்தை வாசிங்க. இப்பாரம்பரிய விழாவை முன்னிட்டு பாரம்பரிய கண்காட்சிகளும் நடைபெற்றது. பாரம்பரிய கண்காட்சிகளில் நமது பாரம்பரிய அப்படின்னு சொல்லி நீங்க அந்த உதாரணத்தை எடுத்துட்டு நீங்க இந்த வாக்கியத்திலே நீங்க அப்படியே தொடர்ச்சியா எழுதிடலாம். ஏன்னா உதாரணம் அப்படின்றது நம்ம வாக்கியத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வாக்கியத்தை தொடங்கும் போது உதாரணத்திற்கு அப்படின்னு தொடங்குறத கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம வாசிக்கும் போது அது இனிமையா இருக்காது. அப்ப நீங்க முதல் வாக்கியத்துல சொன்னதோட அப்படியே தொடர்ச்சியா நீங்க எழுதுனீங்கன்னா வாக்கியம் வாசிப்பதற்கு இனிமையா இருக்கும். ஆசிரியர், நான் முயற்சி பண்றேன் விளையாட்டோடது. சொல்லுங்க. உணவுக்கு பிறகு பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போட்டியும் நடைபெற்றது. ஓகே. அப்ப நீங்க முடிந்த அளவு நீங்க அந்த முதல்ல உணவு சொன்னீங்களா, உணவையும் இந்த விளையாட்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா ஒரே வாக்கியத்துல வந்துடும். சரியா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மிச்சப்படும். ஓகே. இப்ப நம்ம நம்ம மூன்றாவது கருத்து பார்ப்போம். ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா மூன்றாவது கருத்து இப்ப நீங்க மூவர் சொன்னீங்களே, உங்களோட வாக்கியமும் சரி, அதை தவிர்த்து இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? கருத்து 3 பாரம்பரிய கண்காட்சி, ஆடை, உணவு, விளையாட்டு. சரி, முதல் கருத்து ஒரு ஆள் வாசிங்க. பத்தாங்காலி இடைநிலை பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் இந்தியர்களின் பாரம்பரிய உடைகளை மற்ற இன மாணவர்கள் அணிந்தது மூவின ஒற்றுமையை உணர்த்தியது. ஓகே, நன்றி. பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க ஆடை பத்தி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஆடை பத்தி எழுதியிருக்கேன். அப்ப ஆடை நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம இந்தியர்களே பாரம்பரிய உடைகளை அணிந்ததா அப்படின்னு நம்ம போடுவோம். அப்ப இந்த மாதிரி கருத்துக்கள் எழுதும்போது கருத்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல படம் வரையும் போது, அப்ப இது இந்த மாதிரி வாக்கியங்கள் எழுதும்போது வாக்கியங்கள் இன்னும் இனிமை கொடுக்கும். அப்ப திருத்துறவங்களுக்கும் ஓகே, மாணவர் உயர்நிலை சிந்தனை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு. இப்ப பாருங்க, இதுல நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இந்தியர்களின் பாரம்பரிய உடைகளை மற்ற இன மாணவர்கள் அணிந்தது என்னத்தை காமிக்குதாங்க, மூவின ஒற்றுமையை உணர்த்தியது. அப்ப இந்த வாக்கியம் வாசிப்பதற்கே ஒரு முதிர்ச்சியான வாக்கியம் மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப இந்த மாதிரி வாக்கியங்கள் எழுதும்போது உங்களோட மொழி சிறப்பா இருக்கும். அப்புறம் மொழிக்கான புள்ளிகளும் உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வாக்கியம் ஒருத்தவங்க வாசிங்க. அது மட்டுமின்றி பாரம்பரிய கண்காட்சியில் இந்தியர்களின் அறுசுவை உணவுகளும் இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன்னா, ஆடை மட்டும் ஒரே வாக்கியத்துல போட்டுட்டு உணவும் விளையாட்டும் இரண்டாவது வாக்கியத்துல போட்டாச்சு. சோ அது மட்டுமின்றி பாரம்பரிய கண்காட்சியில் இந்தியர்களின் அறுசுவை உணவுகளும் இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன. சோ நம்ம மேல கொஞ்சம் நீண்ட வாக்கியமா எழுதினால கீழே ஒரு கொஞ்சம் சுருக்கமான பதிலா எழுதிட்டு நேரம் கருதி நம்ம அடுத்த கருத்துக்கு போயிடலாம். கருத்து 3 எது கேள்விகள் இருக்கா? இல்லை ஆசிரியர். ஓகே, சரி, அடுத்தது போவோம். இப்ப நம்ம முதல் 3 கருத்துக்களை முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் 2 கருத்துக்கள் இருக்கு. இப்ப நம்ம பயன்கள் பத்தி எழுத போறோம். இப்ப இந்த பாரம்பரிய விழால கலந்துக்கிறதுனால என்ன பயன்கள்? அவங்க பாத்தீங்கன்னா 2 பயன்கள் கொடுத்திருக்காங்க. 2 பயன்களுக்கு முதல் பயனுக்கு இங்க இருக்கிற கருத்தே நம்ம முழுமையான வாக்கியத்துல எழுதிடலாம். அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு துணை கருத்து எழுதணும். இப்போ பாருங்க, இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வர். சரியா? இதுக்கு நீங்க இதை ஒரு முழுமையான வாக்கியத்தில் எழுதிட்டு இதுக்கு ஒரு துணை கருத்து. இப்ப இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்றதுனால என்ன நன்மை, அதை நீங்க துணை கருத்தா, அதாவது இரண்டாவது வாக்கியமா எழுதலாம். சரி, நான் 2 நிமிடங்கள் கொடுக்குறேன். நீங்க அதை இந்த கருத்தையும் துணை கருத்தையும் எழுதிட்டு என்கிட்ட வாசிச்சு காமிங்க.
ஆசிரியை திருப்பி விளக்க முடியுமா ஆசிரியை? ஓகே. இப்ப வந்து பயன்கள் இப்ப நம்ம முன்னுக்கு 3 கூறு பார்த்துட்டோம். இப்ப வந்து 4வது கூறுக்கு வந்துட்டோம். 4வது கூறுல பயன் வந்து எழுதப் போறோம். இப்ப இந்த பாரம்பரிய விழால கலந்துக்கிறதுனால என்ன பயன்? அதாவது என்ன நன்மை? ஓகே. அவங்க வந்து முதல் பயன் குடுத்துட்டாங்க. அதாவது இதுல கலந்துக்கிறதுனால இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வர்ன்னு குடுத்துட்டாங்க. இந்த கருத்தை நீங்க வந்து என்ன செய்யலாம்னா, அப்படியே எடுத்து உங்களோட முதல் வாக்கியத்துல போட்டுறலாம். இப்ப நம்மளுக்கு 2 புள்ளி வேணும்ல. அப்ப இதுக்கு வேற என்ன இன்னொரு துணை கருத்து கொடுக்கலாம். அப்ப இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அழிந்து கொள்றதுனால என்ன நன்மை பயக்கும், அதனால என்ன விளைவு கிடைக்கும், அத வந்து நீங்க 2வது வாக்கியத்துல போடலாம். ஆசிரியை நன்றி. ஓகே. ஓகே, மாணவர்கள் யாராவது எழுதியிருக்கீங்களா? ஆசிரியை நான் ட்ரை பண்றேன். ஓகே, சொல்லுங்க. இத்தகைய பாரம்பரிய விழாக்களில் இத்தகைய பாரம்பரியம் விழாக்கள் விழாவில் இருங்க டீச்சர். இத்தகைய பாரம்பரிய விழாக்கள் நடத்துவதால் இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, அடுத்து துணை கருத்து. அது இன்னும் எழுதல. ஓகே, இப்ப நீங்க எழுதுறீங்களா? இந்த கருத்துக்கு வந்து ஒரு புள்ளி கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து இதுக்கு ஒரு துணை கருத்து எழுதணும்ல. பாரம்பரியத்தை அறிந்து கொள்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும்ல. ஆசிரியர் நான் ட்ரை பண்ணவா? ஆ இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வர். இதனால் நம் சமுதாயம் வரும் காலங்களில் மேலோங்கும். ஓகே, சரியான பதில். மேல நீங்க முதல்ல சொன்ன ஒரு வாக்கியத்துக்கு ஒரு புள்ளியும் 2வது வாக்கியத்துக்கு ஒரு புள்ளியும் வந்துடும். ஓகே, நல்ல முயற்சி. ஆசிரியை நான் சொல்லவா? சொல்லுங்க மதுரா. நாம் பாரம்பரிய விழாவில் கலந்து கொள்வதினால் இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வார். இதனால் அவர்களுக்கு நம் பாரம்பரியத்தின் மீது ஆர்வம் உண்டாகும். ஓகே, வெரி குட். சிறப்பான பதில். ஆசிரியை நான் சொல்றேன். சொல்லுங்க. இந்த பாரம்பரிய விளையாட்டில் கலந்து கொள்வதால் இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வார்கள்.
ரெண்டாவது ரெண்டாவது இதன் பயன்கள் என்னவென்றால் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் தங்களின் நேரத்தை பயனான வழிகளில் செலவு செய்வார்கள். ஓகே, சிறப்பான விட. ஆமா, நீங்க சொல்றது சரி. இதை தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு தகவலை கற்றுக்கொள்றாங்க. அதனால அவங்க வந்து அவங்களோட நேரத்தை வந்து பயனான வழியில வந்து செலவழிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சரியான பதில். Okay, நம்ம இப்ப நேரா என்னோட பரிந்துரை விடையை பார்ப்போமே. ஓகே, கருத்து 4 பயன் 1. அதாவது இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வர். அதை வந்து எப்படி 2 வாக்கியத்துல எழுதலாம் அப்படின்றது பார்ப்போம். மதுரா, முதல் வாக்கியம் வாசிங்க. இளைய தமிழ் மொழி கழகம் நடத்திய பாரம்பரிய விழாவின் மூலம் நம் இளைய சமுதாயத்தினர் நமது பாரம்பரியத்தை அறிந்து கொள்வதற்கு இம்மாதிரியான விழா ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஓகே, அமைந்தது. பாருங்க, அமைந்தது. சோ நம்ம வந்து இறந்த காலத்துல முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, பாருங்க, தமிழ் மொழி கழகம் நடத்திய பாரம்பரிய விழாவின் மூலம் நம் இளைய சமுதாயத்தினர் நமது பாரம்பரியத்தை அறிந்து கொள்வதற்கு இம்மாதிரியான விழா ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஆமா தானே? இப்ப இதுல போய் கத்துக்கிறதுனால சிலருக்கு அறுசுவை உணவுனா என்னன்னு தெரியாது. அப்ப அங்க போறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு புதிய தகவல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, 2வது வாக்கியம். மேலும் இவ்வாறு நமது பாரம்பரியத்தை அறிந்து கொள்வதன் வழி இளைய சமுதாயத்தினர் இந்திய பாரம்பரியத்தை அவர்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு துணை புரியும். ஓகே, பாத்தீங்கன்னா 2வது வாக்கியம். இப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால என்ன கிடைக்குது? இளைய சமுதாயத்தினர் இந்திய பாரம்பரியத்தை அவர்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதுனா செயல்படுத்துவது. செயல்படுத்துவது. அதாவது இப்ப சிலருக்கு வந்து தெரியாது. ஏன் நம்ம வந்து தீபாவளி அப்ப காலையில எந்திரிச்சு எண்ணெய் குளிச்சு கோயிலுக்கு போறோம் அப்படின்றது தெரியாது. அப்ப இந்த மாதிரி பாரம்பரிய விழால கலந்துக்கிறதுனால அங்க அவங்க சில கருத்தரங்கு சில கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அப்ப நம்ம வந்து பாரம்பரியத்தை அறிந்து கொள்றதுனால அதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்த முடியும். இது செய்யறதுனால இதோட விளைவா இது நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்க 2 வாக்கியத்துல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி கிடைச்சிடும். ஓகே, கருத்து 4 எது கேள்விகள் இருக்கா? இல்லை ஆசிரியை. சரி, இப்ப நம்ம இறுதி கருத்து 5க்கு போவோம். ஓகே, பயன்கள் கருத்து 5. ஓகே, எதிர்கால தலைமுறையினரிடையே பாரம்பரியம் காக்கப்படும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட 5வது கருத்து, அதாவது இறுதி கருத்து. இப்ப இது வந்து நீங்க ஒரு முழுமையான வாக்கியத்துல எழுதிடுவீங்க. இதோட விளைவு என்ன? எதிர்கால தலைமுறையினரிடையே பாரம்பரிய காக்கப்படுறதுனால என்ன விளைவு அப்படின்றது உங்களோட துணை கருத்தா இருக்கும். சோ இது ஒரு வாக்கியம். உங்களோட இன்னொரு விளைவு நீங்க எழுதுறீங்களா, அது 2வது வாக்கியம். ஒட்டு மொத்தமா உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கிறதுக்கு நீங்க அந்த 2 வாக்கியத்தையும் நீங்க எழுதணும். சரி, 2 நிமிடம் உங்களுக்கு வாக்கியம் எழுதுறதுக்கு. ஆசிரியை, நான் முயற்சிக்கலாமா? வாசிங்க. அது மட்டுமல்லாது இவ்விழாவை ஏற்பாடு செய்ததன் வழி எதிர்கால தலைமுறையினரிடையே பாரம்பரியம் காக்கப்படும் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். சரி, ஓகே, அடுத்த வாக்கியம். இதனால் எதிர்கால தலைமுறையினர் மேற்கத்திய வாழ்க்கை முறையில் மூழ்கிவிடுவதை நாம் தவிர்க்க முடியும் என்று நம்புகிறேன். ஓகே, சிறப்பான பதில். எதிர்கால தலைமுறையிடையே பாரம்பரியம் காக்கப்படும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு நம்மளோட பாரம்பரியத்தை வந்து கடைபிடிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியல இதை ஏன் செய்யணும், இதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்றது யாருமே வலியுறுத்தாத ஒரு காரணத்தினால நிறைய பேருக்கு நிறைய தகவல் வந்து தெரிய மாட்டுது. அப்ப இந்த மாதிரியான நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுனால, இதுதான் நம்மளோட பாரம்பரிய உடையா, இதுதான் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டா, இதுதான் நம்மளோட பாரம்பரிய உணவா அப்படின்றத வந்து கற்றுக்கொள்ளலாம்.
அப்ப நீங்க சொன்ன மாதிரி, அதாவது கிஷாலினி சொன்ன மாதிரி எதிர்கால தலைமுறையினரையே பாரம்பரியம் வந்து காக்கப்படும். இதனால வந்து அவங்க மேற்கத்திய பாரம்பரியத்துல வந்து அதிக நாட்டம் கொள்ளாம நம்மளோட பாரம்பரியத்தை வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? மற்ற மாணவர்கள், மற்றவங்க ஆசிரியை யாராவது முயற்சி செய்றீங்களா? ஆசிரியை நான் ட்ரை பண்றேன். சொல்லுங்கயா. இவ்விழாவின் மூலம் எதிர்கால தலைமுறையினர்களிடையே நமது உன்னதமான பாரம்பரியம் சிதையாமல் முழுமையாக காக்கப்படும். ஓகே, சிறப்பான பதில். அடுத்து இதன் விளைவாக நம் முன்னோர்களின் வாழ்வியல் நெறிமுறைகளும் கலைகளும் என்றும் இளமையோடு மிளிரும் என்பது சின்னம். ஓகே, அருமை. சரிங்களா? உங்களோட 2 வாக்கியமே நல்லா சிறப்பா இருக்கியா? பாருங்க, முதல்ல இங்க உள்ள கருத்தை வந்து நீங்க கொஞ்சம் கூடுதலா ஒரு 2-3 சொற்கள் போட்டு எழுதியிருந்தீங்க. அப்புறம் இதோட விளைவும் நல்லா தெளிவா எழுதியிருக்கீங்க. ஓகேவா? ஓகே, நம்ம கருத்துக்கு போவோம். 5வது கருத்து. ஓகே, கருத்து 5. அதாவது பயன் 2. 2வது பயன், எதிர்கால தலைமுறையினரிடையே பாரம்பரியம் காக்கப்படும். சரியா? இப்ப அதை எப்படி வாக்கியத்தில் எழுதியிருக்கேன் அப்படின்றது பாருங்க. யாராவது ஒருவர் வாசிங்க. அது மட்டும் அல்லாமல் இப்பாரம்பரிய விழாவில் மாணவர்கள் கலந்து கொள்வதால் எதிர்கால தலைமுறையினரிடையே பாரம்பரியம் காக்கப்படும் என்ற நம்பிக்கையை கொள்ள முடியும். ஓகே, அதாவது என்னன்னா, அது மட்டும் அல்லாமல் இப்பாரம்பரிய விழாவில் மாணவர்கள் கலந்து கொள்வதால் எதிர்கால தலைமுறையினரிடையே பாரம்பரியம் காக்கப்படும் என்ற நம்பிக்கையை கொள்ள முடியும். ஆமா தானே? நீங்க போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய விஷயங்கள் வரும்போது நீங்க கண்டிப்பா வீட்டுல வந்துட்டு கேட்பீங்க, இது ஏன் இப்படி செய்யறாங்க, இது ஏன் இப்படி செய்யறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு புதிய தகவல் கிடைக்கும். இன்னொன்னு, நீங்க போய் பெற்றோர்கள்ட்ட கேட்கும்போது அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி செஞ்சா இதனால இந்த பயன் கிடைக்கும் அப்படின்னும் போது நீங்க வந்து அது வந்து உங்களோட பாரம்பரியத்தை வந்து நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாம நாளைக்கு உங்களோட தங்கை தம்பிகளுக்கு எல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே, அதனால என்ன விளைவு அப்படின்றது பார்ப்போம். 2வது வாக்கியம். அடுத்து மாணவர் வாசிங்க, ஒரு மாணவர். எனவே இது போன்ற பாரம்பரிய விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்தப்பட்டால் இளைய சமுதாயத்தினர் நமது பாரம்பரிய தலைமுறையாக பின்பற்றுவதை உறுதிப்படுத்தலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம இது வந்து நடந்துச்சு அப்படின்னா தலைமுறையா பின்பற்றுறது உறுதிப்படுத்தலாம் அப்படின்றாங்க. தலைமுறைனா என்ன? ஜெனரேஷன். ஜெனரேஷன். இப்ப நம்ம எப்படி வந்து நம்மளோட தாத்தா பாட்டியோட கலாச்சாரம் பண்பாடை கடைபிடிக்கிறோமோ அதே போல நாளைக்கு நம்மளோட தலைமுறை வந்து நம்ம என்னென்ன கடைபிடிச்சோமோ அதை வந்து அவங்களும் பின்பற்றுவாங்க அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தலாம் அப்படின்றது நம்ம வந்து இங்க வாக்கியத்துல கொடுத்திருக்கோம். சரியா? ஓகே, இந்த கருத்து 5ல ஏதாவது ஐயங்கள் இருக்கா? இல்லை ஆசிரியை. ஓகே, அப்பனா வந்துட்டு நம்ம மீண்டும் அது போலவும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இப்ப இது ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம், முழுமையா பார்த்துட்டோம். ஒவ்வொரு கருத்துக்கும் எப்படி பதில் அளிக்கிறது அப்படின்றது முழுமையா நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிடுறேனுங்களே. இப்ப பாத்தீங்கன்னா 5 கருத்துகள் கொடுத்திருக்காங்க. அதாவது முதல் கருத்து வந்து தேதி, நேரம், இடம், நோக்கம். நம்ம என்ன செஞ்சோம்னா தேதி, நேரம், இடம் அதை வந்து ஒரு வாக்கியமாகவும் நோக்கம் வந்து 2வது வாக்கியமா எழுதணும் முதல் கருத்துக்கு. 2வது கருத்துக்கு 2 கூறு கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த சிக்கலும் இல்லாம ஒரு கூரை வந்து ஒரு வாக்கியத்துல போட்டு அதுக்கு 2 வாக்கியம் நம்ம தயார் செஞ்சோம். அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய கண்காட்சி. எத்தனை பாரம்பரிய கண்காட்சி? ஆடை, உணவு, விளையாட்டு. இது வந்து நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா பாரம்பரிய கண்காட்சி ஆடை தனியாவும் உணவு விளையாட்டு ஒரே கருத்தா போட்டோம். சிலர் வந்து என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஆடையும் உணவும் ஒன்னா போட்டுட்டு விளையாட்டு தனியா போட்டுருந்தீங்க. ஓகே, எப்படி போட்டாலும் நீங்க வந்து எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனா ஒவ்வொரு கருத்துக்கும் 2 வாக்கியங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. சரிங்களா? பயன்கள் பார்த்தோம். முதல் பயன் வந்து இளைய சமுதாயத்தினர் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வர்.
அப்படின்ற கருத்துக்கு ஒரு துணை கருத்து எழுதணும். அடுத்து எதிர்கால தலைமுறையினரிடையே பாரம்பரிய காக்கப்படும் அப்படின்ற அந்த கருத்துக்கு ஒரு துணை கருத்து எழுதணும். சரிங்களா? இந்த பகுதி இப்ப இது வரைக்கும் பார்த்தோம்ல, இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை ஆசிரியை. ஓகே, சரி. அப்படின்னா நம்ம அடுத்தது போவோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து 3 தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. 3மே வந்து அமைப்பு கட்டுரையை மையமா கொண்ட தலைப்பா தான் இருக்கும். இப்ப முதல் தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, உன் பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவை பற்றி உமது நண்பருடன் உரையாடுகின்றாய், அவ்வுரையாடலை எழுதுக. ஓகேவா? உரையாடல் எழுதணும். முதல்ல வந்து நீங்க உரையாடல் எழுதணும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழி கழக செயலாளர். செயலாளர்னா யாரு? செக்ரட்டரி. ஓகே, சத்யவு சார். ஓகேவா? சத்யவு சார். பெரும்பாலும் நம்ம வந்து அறிக்கை எழுதும் போதும் சரி, கடிதம் எழுதும் போதும் பெரும்பாலும் வந்து செயலாளர் தான் எழுதுவாங்க. சரியா? அப்ப தமிழ் மொழி கழக செயலாளர் என்ற முறையில் பள்ளியில் நடைபெற்ற, பாருங்க, நடைபெற்ற, இங்கேயே அவங்க கொடுத்துட்டாங்க இறந்த காலம். நடைபெற்ற பாரம்பரிய விழாவின் நிகழ்ச்சி அறிக்கையை தயார் செய்ய பணிக்கப்பட்டுள்ளாய், அந்நிகழ்ச்சி அறிக்கையை எழுதுக. அல்லது உன் பள்ளியின் பாரம்பரிய விழாவிற்கு பள்ளி முதல்வரை அழைக்கும் வகையில் அலுவல் கடிதம் ஒன்றனை எழுதுக. அலுவல் கடிதம்னா இமெயில். கடிதம், கடிதம், அலுவல் கடிதம். ஒபிஷியல் ரிப்போர்ட் ஆசிரியை. ஒபிஷியல் லெட்டர், அதாவது அதிகாரப்பூர்வ கடிதம். இப்ப நம்மளுக்கு கடிதமே 2 வகை இருக்கு. அதிகாரப்பூர்வ கடிதம், அதிகாரப்பூர்வமற்ற கடிதம். அதிகாரப்பூர்வ கடிதம் நம்ம யாருக்கு எழுதுவோம்? பள்ளி ஆசிரியர். பள்ளி ஆசிரியர்களுக்கு. இப்ப நீங்க பள்ளிக்கு போல விடுமுறை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏன் இன்னைக்கு வந்து பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு எழுதுவீங்கல்ல, அது வந்து அதிகாரப்பூர்வ கடிதம். அப்புறம் ஒரு இப்ப வச்சுக்கோமே, இப்ப நீங்க வந்து பள்ளி விடுமுறைக்கு வந்து மாணவர்கள்லாம், ஆசிரியர்கள் என்ன செய்றாங்க, மாணவர்கள்லாம் அழைத்துட்டு வந்து ஒரு இடத்துக்கு சுற்றுலாக்கு போறாங்க அப்படின்னா, அந்த சுற்றுலா அந்த இடத்தை சுத்தி பாக்குறதுக்கு அங்க உள்ளவங்களுக்கு வந்து கடிதம் எழுதுறாங்கல்ல, அது அலுவல் கடிதம். அப்ப ஒரு அதிகாரப்பூர்வமா ஆபீஷியலா சூராட் கிரிமன் ரஸ்மின்னு சொல்லுவோம் நம்ம மலையில, அதுதான் வந்து அதிகாரப்பூர்வ கடிதம். அந்த அதிகாரப்பூர்வ கடிதத்துக்கு கீழே தான் இந்த அலுவல் கடிதம் வரும். இன்னொன்னு இருக்கு, அதிகாரப்பூர்வமற்ற கடிதம் இருக்கு. இந்த கடிதம் வந்து நம்ம யாருக்கு எழுதுவோம்? நண்பர், அம்மா, அப்பா. ஆமா, அதாவது அந்த அதிகாரப்பூர்வமற்ற கடிதத்தை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து உறவு கடிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து நட்பு கடிதம் சொல்லுவாங்க. அப்ப உறவு கடிதம் சொல்லும் போது யாருக்கு எழுதுவோம்? அம்மா, அப்பா, தங்கை. எஸ், அம்மா, அப்பா, தம்பி, அக்கா, மாமா, அத்தை, இதெல்லாமே உறவு கடிதம். நட்பு கடிதம் வந்து தோழர்கள், நண்பர்களுக்கு எழுதுவீங்க. அதாவது நீங்க பள்ளி விடுமுறைக்கு போயிருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, சுத்தி பார்க்க போயிருக்கீங்க, அங்க என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்றத உங்க நண்பருக்கு நீங்க வந்து கடிதம் மூலமா எழுதலாம். இல்ல வந்து இப்ப உங்க நண்பருக்கு வந்து அடுத்த வாரம் வந்து தேர்வு வருது, எப்படி நண்பர் வந்து தேர்வுல வந்து நல்ல புள்ளிகளை பெறலாம் அப்படின்னு நீங்க வந்து அவருக்கு கடிதம் எழுதுறீங்களா, இதெல்லாம் நட்பு கடிதம் வரும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கடிதம்லே 2 இருக்கு. அதிகாரப்பூர்வ கடிதம் வந்து நம்ம அலுவல் கடிதம் எழுதுவோம். அபிஷியலா நீங்க யாருக்காவது எழுதுறதா இருந்தா அது அதிகாரப்பூர்வ கடிதம். அதிகாரப்பூர்வமற்ற கடிதம் அப்படின்னும் போது அன்ஒபிஷியல், சூராட் கிரிமன் தீடா ரஸ்மி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. அதாவது அந்த அதிகாரப்பூர்வமற்ற கடிதத்துக்கு கீழேயே 2 இருக்கு. ஒண்ணு வந்து நட்பு கடிதம், இன்னொன்னு உறவு கடிதம். நட்பு கடிதம் அப்படின் போது, நட்பு அப்படின்னாலே நண்பர்கள். உறவு அப்படின்னா அண்ணன், அக்கா, தம்பி, மாமா, அத்தை, உறவினர்கள். அப்புறம் இதெல்லாம் வந்து உறவு கடிதத்துக்கு கீழே போயிடும். சரிங்களா? ஓகே, இப்ப நீங்க இந்த 3 தலைப்பு பார்த்துட்டீங்க. இந்த 3 தலைப்பு பார்த்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எந்த அமைப்பு வந்து உங்களால எழுத முடியும், எந்த அமைப்புல வந்து 16 புள்ளிக்கு 16 புள்ளி கரெக்டா உங்களால எடுக்க முடியும், எல்லா கூறியும் உங்களால பார்த்து கரெக்டா எழுத முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சிலர் வந்து ஆல்ரெடி
என்ன செஞ்சிருப்பீங்க? சிலர் வந்து மனனம் செஞ்சிருப்பீங்க. உரையாடல்னா சூழல் இருக்கணும், இருவர் பேசுறதா இருக்கணும், இருவருமே கருத்துக்களை பேசியிருக்கணும் அப்படின்றது 8 கூறு இருக்கும். அந்த 8 கூறையும் எழுதினாதான் ஒரு கூறுக்கு வந்து 2 புள்ளின்னு சொல்லி அந்த 8 கூறுக்கு வந்து மொத்தம் 16 புள்ளி உங்களுக்கு வந்து வழங்கப்படும். அப்ப உங்களுக்கு தெரியணும். இப்ப உரையாடல் அப்படின்னா நான் உரையாடலை எப்படி எழுத போறேன், உரையாடல்ல என்னென்ன கூறுகள் இருக்கணும் அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சு வைத்திருக்கணும். சிலருக்கு வந்து நிகழ்ச்சி அறிக்கைனா ரொம்ப நல்லா எழுதுவாங்க. அவங்க மேபி வந்து பள்ளிகள்ல வந்து அதிகமா லப்போரான் செஞ்சிருப்பாங்க, அதிகமா வந்து அறிக்கை செஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் எங்க வந்து திகதி எழுதணும், முதல்ல வந்து எங்க அனுப்புனர் முகவரி எங்க இருக்கணும், பெறுநர் முகவரி எங்க எழுதணும், திகதி எங்க எழுதணும். அப்புறம் வந்து கடைசியா அந்த அறிக்கையை முடிக்கும் போது நீங்க அறிக்கையில வந்து எந்த சைடு வந்து எந்த பக்கம் வந்து நீங்க வந்து கையொப்பம் இடணும். அப்புறம் உங்களோட பதவி எப்படி எழுதணும், பதவிக்கு கீழே என்னென்ன கூறு இருக்கணும், பதவிக்கு கீழே வந்துட்டு உங்களோட கழக பெயர் இருக்கணும், அப்புறம் வந்து பள்ளி இருக்கணும். இந்த கூறெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் வந்து அந்த அமைப்புக்கான 16 புள்ளியும் நீங்க முழுமையா பெற முடியும். அப்ப அலுவல் கடிதமும் அதே மாதிரிதான். எந்த பக்கம் நீங்க வந்து முகவரி எழுதணும், எந்த பக்கம் திகதி எழுதணும், அதுல வந்து என்னென்ன கூறு இருக்கணும், அந்த எல்லா கூறையும் நீங்க கரைத்து குடிச்சிருக்கணும். இப்ப சிலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இன்னொன்னு வந்து சில பேர் என்ன செய்வீங்க, ஏம் பண்ணுவீங்க. எனக்கு இந்த வாட்டி வந்து நட்பு கடிதம் தான் நான் எழுத போறேன், அப்ப நான் நட்பு கடிதத்தை பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா போதும் அப்படின்னு. மாணவர்கள் இந்த இடங்கள் இந்த மாதிரியான தவறுகள் தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா ஒரே ஒரு அமைப்பை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்ட இந்த அமைப்பு வந்து கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடென்ட் என்ன செஞ்சிடறாங்க, திடீர்னு ஒரு கால் வரல அப்படின்னா அவங்களால பதில் அளிக்க முடியாது, பேனிக் ஆயிடுவாங்க. அப்ப குறைந்தது ஒரு 2 இல்ல 3 அமைப்புக்கான கூறுகளை வந்து தெரிந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா எந்த தலைப்பு வந்தாலுமே உங்களால செய்ய முடியும். ஓகேவா? அதை கருத்துல கொள்ளுங்க. இல்ல எனக்கு நான் உரையாடல் தான் பிடிக்கும், நான் உரையாடல் அமைப்பு மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்க போறேன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு அமைப்பை மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு நான் இதை மட்டும் தான் செய்ய போறேன் அப்படின்றது தவறு. ஓகேவா? குறைந்தது ஒரு 2 முடிந்தால் 3 அமைப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு உரையாடல் ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா, அப்புறம் நட்பு கடிதம் ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா, அப்புறம் அறிக்கையில ஏதாவது ஒரு அறிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப 3ல எது வந்தாலும் உங்களால எழுத முடியும். உங்களுக்கு நம்பிக்கையா நீங்க வந்து பதில் அளிக்க முடியும். சரியா? அடுத்து ஓகே, இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஆண்டறிக்கை அப்படின்றது பார்ப்போம். ஆண்டறிக்கைனா என்னது? ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு. ஒரு ஆண்டுல வந்து நம்ம என்னெல்லாம் இப்ப ஒரு கழகம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கான எல்லா இது ஜனவரி மாதம் நம்ம என்ன செய்ய போறோம், ஓகே, பிப்ரவரி மாதம் என்ன செய்ய போறோம், மார்ச்ல என்ன செய்ய போறோம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும், திட்டம் இருக்கும். அந்த ஒரு ஆண்டுக்கான எல்லா திட்டத்தையும் நம்ம செயல்படுத்திய பிறகு எழுதக்கூடியதுதான் ஆண்டறிக்கை. அந்த ஒரு ஆண்டு முழுக்க நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் என்னென்ன செயல் திட்டங்கள் நம்ம செஞ்சோம் எழுதுறோம்ல, அதுதான் ஆண்டறிக்கை. ஓகேங்களா? ஆண்டறிக்கை அப்படின்னா முதல்ல உங்களோட அமைப்பு பார்த்தோட உங்களோட கட்டுரையை பார்த்தோட தெரியணும். ஓகே, இவங்க வந்து ஆண்டறிக்கை தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற அந்த பார்த்தோட தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 2 புள்ளி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்களோட வந்து பார்த்தோட ஆண்டறிக்கை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அறிக்கை எழுதும் போது தலைப்பு எழுதப்பட்டிருக்கணும். இப்ப கண்டிப்பா ஒரு வருடத்துல குறைஞ்சது ஒரு 3-4 திட்டமாவது நம்ம செஞ்சிருப்போம். ஒருவேளை வந்து பாரம்பரிய விழா செஞ்சிருக்கலாம், அப்புறம் வந்துட்டு அந்நியர் தினம் கொண்டாடி இருக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது இப்ப பாரம்பரிய விழானா அந்த தலைப்பு எழுதப்பட்டிருத்தல் போட்டிருக்காங்களா, அது வந்து என்னன்னா பாரம்பரிய விழா. அந்த பாரம்பரிய விழாக்கு கீழே வந்து பாரம்பரிய விழா வந்து நீங்க எப்ப நடத்துனீங்க, எந்த தேதி, இப்ப நம்ம செஞ்சோம்ல அந்த கருத்தை விவரிச்சு எழுதணும்ல, அப்ப எந்த திகதி, எந்த இடத்துல செஞ்சிருக்கோம், எத்தனை மணிக்கு செஞ்சோம், யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ற அந்த ஒவ்வொரு இப்ப நீங்க பாரம்பரிய விழானா பாரம்பரிய விழா தலைப்பு போட்டுட்டு சிறு சிறு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்க வந்து எழுதியிருக்கலாம். ஓகே, இப்ப அந்த தலைப்பு எழுதப்பட்டிருத்தல் ஆக மேல வந்து கண்டிப்பா இந்த மாதிரி தலைப்பு நீங்க எழுதியிருக்கணும். இங்க தெரியுதா உங்களுக்கு? தமிழ் மொழி கழகம், மெத்தடிஸ் தேசிய இடைநிலை பள்ளி, பந்திங் ஸ்லாங்கு. சோ இதுதான் அந்த தலைப்பு. அவங்க இந்த தலைப்பு இருந்தா உங்களோட வந்து 2 புள்ளி கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே, தலைப்பு எழுதப்பட்டிருத்தல்
அடுத்து வந்து நடவடிக்கைகளை துணை தலைப்புகளில் எழுதியிருத்தல். இது வந்து என்னது? யாருக்கு தெரியும்? நடவடிக்கைகளை துணை தலைப்புகளில் எழுதியிருத்தல். மதுரா, விஷாலினி, தாஜு வச்சு நம்ம அந்த நடவடிக்கை எழுதணும். எப்படி? உதாரணத்துக்கு சொல்லுங்க. என்ன தாஜோ, என்ன நடவடிக்கை? இப்போ உதாரணத்துக்கு பாரம்பரிய விழானா, தாஜு பாரம்பரிய விழானா, பாரம்பரிய விழாவில் நடனம் போன்ற நடவடிக்கை நடைபெற்றது. ஓகே, பாரம்பரிய விழா நீங்க எழுதிடுவீங்க. அது வந்து துணை தலைப்பு. பாரம்பரிய விழா எழுதிடுவீங்க. பாரம்பரிய விழாக்கு மேல முதல்ல நான் விளக்குறேன் கொடுத்தல, தேதி, நேரம், இடம், எத்தனை மணிக்கு, அதெல்லாம் அதுக்கு கீழே எழுதுவீங்க. சோ இது இருந்தா உங்களுக்கு 2 புள்ளி. அடுத்து துணை தலைப்புகளுக்கு எண் குறிக்கப்பட்டிருத்தல். எண் குறிக்கப்பட்டிருத்தல்னா 1, 2, 3 என்று எழுதுவதா டீச்சர்? 1 சுழியம் 1 இது புள்ளி வைத்துட்டு நம்ம சுழியம் எழுதுவோம்ல, முதல் நடவடிக்கை. 2 புள்ளி சுழியம் என்ன நடவடிக்கை. அப்ப ஏறக்குறைய ஒரு குறைந்தது ஒரு 3-4 நடவடிக்கை இருக்கணும். ஏன்னா ஆண்டு ஃபுல்லா நம்ம செய்யறோம். அப்ப ஆண்டு ஃபுல்லா அட்லீஸ்ட் ஒரு 3, குறைந்தது ஒரு 3 நடவடிக்கையாவது எழுதி இருக்கிறது சிறப்பு. அடுத்து அறிக்கை தயாரித்தவர் எனும் சொற்றொடர் முடிவில் இருத்தல். கண்டிப்பா அறிக்கையை வந்து ஒருத்தர் எழுதியிருப்பாங்களே, அப்ப கண்டிப்பா அந்த கையொப்பத்துக்கு மேல முடிக்கிறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நீங்க என்ன அறிக்கை தயாரித்தவர்னு இருக்கணும். அதுக்கு 2 புள்ளி. நாள் தகுந்த இடத்தில் எழுதப்பட்டிருத்தல். எங்க எழுதணும்? இடது பக்கமா வலது பக்கமா, அது நீங்க சரியா எழுதியிருக்கணும். அடுத்து கையொப்பமும் செயலாளரின் முழு பெயரும் இருத்தல். சில பேர் பாத்தீங்கன்னா உங்களோட பெயரை மட்டும் போட்டுருவீங்க. முழு பெயர்னா உங்க பெயர் சேர்த்து அப்பாவோட பெயர் பின்னால வரும்ல. உதாரணத்துக்கு கபிலன் தாப்பே முத்துக்குமார், அப்ப அந்த மாதிரி எழுதுவீங்கல்ல, அதுக்கு வந்து 2 புள்ளிகள். கையொப்பம், செயலாளரின் முழு பெயர். அடுத்து இறுதியா வந்து பதவி எழுதியிருக்கணும், கழகம் எழுதியிருக்கணும். பதவி வந்து என்ன பதவி வரும் அறிக்கை எழுதுறவங்களுக்கு? செயலாளர். செயலாளர். ஓகேவா? செயலாளர். கழகம் தமிழர் கழகம். தமிழ் மொழி கழகம். ஓகேங்களா? தமிழ் மொழி கழகம். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து இந்த அமைப்புக்கு எத்தனை புள்ளி? 16 புள்ளி. 16 புள்ளி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கவனத்தில் கொள்க. ஏதாவது ஒரு கழகம் அல்லது இயக்கம் ஆண்டு முழுவதும் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விளக்கி அறிக்கையாக எழுதும் அறிக்கையே ஆண்டறிக்கை எனப்படும். ஓகேவா? ஆண்டறிக்கை. இப்ப நீங்க பெரும்பாலும் வந்து உங்க பள்ளியிலேயே போக்குவரத்து இருக்குல்ல, புறப்பாட நடவடிக்கை இருக்குல்ல, நீங்க ஆரம்பத்துல தொடங்கினோடயே என்ன செய்வாங்க, டீச்சர் வந்து யாரு வந்து தலைவர், யாரு துணை தலைவர், யாரு பொருளாளர் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. அதெல்லாம் தேர்ந்தெடுத்து முடிச்சோடயே டீச்சர் சொல்லுவாங்க, ஓகே இந்த வருடம் முழுக்க நம்ம இந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்றீங்களோ அது எல்லாமே வந்து விளக்கி ஒரு அறிக்கை எழுத போறீங்க. அதுதான் வந்து ஆண்டறிக்கை. அடுத்து ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் எடுத்துக்காட்டு நிகழ்ச்சிகள் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா, கழகத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம். ஆண்டு பொதுக்கூட்டம்னா இந்த மிஷோரட் அகோங்னு சொல்லுவோம், நம்ம புறப்பாட நடவடிக்கை அப்ப செய்வாங்க அது. பண்பாட்டு விழா, கல்வி சுற்றுலா, சொற்பொழிவு, தமிழ் மொழி தேர்வு பயிலரங்கு, பிரியாவிடை போன்றவை. இது வந்து ஒரு உதாரணம். நீங்க வந்து இது எல்லாத்தையும் எழுதணும்னு இல்ல, ஒரு 3 இல்லைன்னா 4 எடுத்து எழுதுனா போதும். அடுத்து ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை சிறு தலைப்பிட்டு சுருக்கமாக எழுதுதல். இப்போ உதாரணத்துக்கு பண்பாட்டு விழானா எப்ப நடத்துனீங்க, எங்க நடத்துனீங்க, எத்தனை மணிக்கு நடத்துனீங்க, யாரெல்லாம் வந்தாங்க, அதோட நோக்கம் என்ன, இது எழுதுனா போதும். ரொம்ப எழுத வேண்டாம். ஏன்னா இது வழிகாட்டி கட்டுரையில நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், நீங்க இந்த வழிகாட்டி கட்டுரை எழுதும் போது ரொம்ப முக்கியம், 30 நிமிடங்களுக்கு மேல இங்க செலவு செய்யாதீங்க. ஏன்னா இதுக்கு 30 புள்ளி தான். அடுத்த பகுதிக்கு, அதாவது பிரிவு இருக்குல்ல, அதுக்குதான் வந்து 70 புள்ளி. அப்ப அங்க வந்து நீங்க கூடுதல் நேரம் ஒதுக்கி அந்த கட்டுரை எழுதணும். ஓகே. அடுத்து கழகத்தின் செயலாளரே இவ்வறிக்கையின் தயாரிப்பாளராக விளங்குவார். அப்படின்னா யாரு? செயலாளர் தான் இந்த அறிக்கையை வந்து எழுதியிருப்பாங்க. அப்ப அவங்கதான் வந்து தயாரிப்பாளர். ஓகேவா? அடுத்து இப்ப இங்க வந்து நான் ஒரு சொந்தோ, அதாவது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன். நீங்க பாருங்க.
யாராவது ஒரு ஆள் வாசிங்க. தமிழ் மொழி தலைப்பு வந்து தமிழ் மொழி கழகம். தமிழ் மொழி கழகம். ஓகே வாசிங்க. மேதடிக்க தேசிய இடைநிலை மெத்தடிசு தேசிய இடைநிலைப்பள்ளி பந்திங் ஸ்லாங்கூர். ஆண்டறிக்கை 2023 ஆண்டு தமிழ் மொழிக் கழகம் பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்று நடத்தியது. தமிழ் மொழிக் கழக உறுப்பினர்கள் அந்நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு தங்களின் வற்றாத ஆதரவை வழங்கினர். செயலவையினர் தலைவர் செல்வன் மணிவண்ணன் தங்கராசு, துணைத் தலைவி செல்வி இன்பமலர் செல்வநாதன், செயலாளர் செல்வி தமிழரசி இளவாணன், துணை செயலாளர் செல்வன் பூவேந்திரன் இளமாறன், பொருளாளர் செல்வி கலையரசி அருட்செல்வம், ஏடலர் ஆலோசகர் திரு கோபாலன் முத்தையா. 1. கழக நடவடிக்கைகள் 1.1 ஆண்டு கூட்டம். விஷாலி கொஞ்ச நேரம் நான் முதல்ல சொன்னல சிறு தலைப்பு இடணும், அதுக்கு வந்து எண் இடணும்னு. அந்த எண்ணு தான் இது. 1.0 கழக நடவடிக்கைகள். இந்த ஆண்டு முழுக்க என்னென்ன நடவடிக்கை செஞ்சிருக்கீங்க அதுதான் இது. ஓகே 1.1 வாசிங்க. 1.1 ஆண்டு கூட்டம். கடந்த 10ஆம் திகதி 3ஆம் மாதம் 2023 தமிழ் மொழிக் கழகத்தின் ஆண்டு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆலோசகர் உரை, நடப்பாண்டிற்கான திட்டங்கள் பற்றிய கலந்துரையாடல் ஆகியவை இடம்பெற்றன. நடப்பாண்டிற்கான செயலவையும் தெரிவு செய்யப்பட்டது. புதிய செயலாளர்களின் நன்றி உரையோடு கூட்டம் நிறைவு பெற்றது. ஓகே இங்க பாருங்க, நடப்பாண்டிற்கான இருக்குல்ல, அப்படின்னா என்னது? அதோட பொருள் என்ன? நடப்பாண்டிற்கான அப்படின்றது மறுமாண்டிற்கான. கிஷானி நடப்பில் இருக்கும் ஆண்டிற்கான. ஓகே நடப்பில் இருக்கும் ஆண்டிற்கான. நன்றி. ஓகே அதாவது இந்த ஆண்டு இந்த 2023 அதுதான் நடப்பாண்டு. அந்த ஆண்டு வந்து என்னென்ன நடவடிக்கை திட்டங்கள் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அடுத்து 1.2 கல்வி சுற்றுலா வாசிங்க. டீச்சர் சத்தமா இருக்கு டீச்சர். அதான் மைக்கு. ஓகே ஆஃப் பண்ணிடுச்சு. ஓகே வாசிங்க. கல்வி சுற்றுலா. 1.2 கல்வி சுற்றுலா. தமிழ் மொழிக் கழகம் 27ஆம் திகதி 5ஆம் மாதம் 2023 கெடா மாநிலத்திலுள்ள பூஜாங் பள்ளத்தாக்கிற்கு கல்வி சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டது. மலேசிய திருநாட்டிற்கும் தமிழர்களுக்கும் இருக்கின்ற வரலாற்று தொடர்புகளை மாணவர்கள் நேரடியாக கண்டறிவதற்கான இக்கல்வி சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டது. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா 1வது வந்து ஆண்டு கூட்டம் முஷாரத் ஆகும். 2வது வந்து கல்வி சுற்றுலா, லவத்தான் சம்பே பிளாஜர்னு சொல்லுவோம்ல, அதுதான் கல்வி சுற்றுலா. சரி அடுத்தது என்ன நடவடிக்கைன்னு பார்ப்போம். ஓகே தொடர்ந்து வாசிங்க. 1.3 சிறுகதை பயிலரங்கம். கடந்த 23ஆம் திகதி 6ஆம் மாதம் 2023 சிறுகதை பயிலரங்கம் ஒன்றினை நமது தமிழ் மொழிக் கழகம் ஏற்று நடத்தியது. மாணவர்களிடையே இலைமறைக்காயாக இருக்கின்ற படைப்பாற்றலை வெளிக்கொணர்வதற்கு இப்பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்பயிலரங்கை ஆசிரியர் திரு இளம்பூரணன் வழிநடத்தினார். இப்பயிலரங்கின் வழி மாணவர்கள் சிறுகதை படைப்பதற்கான நுணுக்கங்களை அறிந்து கொண்டனர். 1.4 தமிழறிஞர் சொற்பொழிவு. கடந்த 26ஆம் திகதி 9ஆம் மாதம் 2023
உறுப்பினர்களுக்காக தமிழ் சொற்பொழிவு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இச்சொற்பொழிவுக்கு மலேசிய தமிழாய்வு களத்தின் தலைவர் அறிஞர் ரா. திரு. செல்வனார் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். தமிழர் பண்பாடு எனும் தலைப்பில் மாணவர்களுக்காக சிறப்பான எழுச்சி உரை ஒன்றினை அவர் ஆற்றினார். 1.5 தமிழ் பண்பாட்டு விழா. இந்த ஆண்டின் இறுதி நிகழ்வாக கடந்த 21ஆம் திகதி 10ஆம் மாதம் 2023 தமிழ் மொழிக் கழகம் தமிழ் பண்பாட்டு விழாவை ஏற்று நடத்தியது. இவ்விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பண்பாடு தொடர்பான பல போட்டிகள் நடத்தப்பட்டன. தமிழ் மொழிக் கழக உறுப்பினர்களும் பள்ளியின் பிற இனத்து மாணவர்களும் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்தனர். 2.0 கழகத்தின் வெற்றிகளும் சாதனைகளும். 2.1 கடந்த ஆண்டு நம் கழகத்தை பிரதிநிதித்து பல மாணவர்கள் மாநில நிலையில் நடைபெற்ற செந்தமிழ் விழாவில் கலந்து கொண்டனர். அப்போட்டியில் வெற்றி பெற்றோர் விவரங்கள்: அ. செல்வன் தமிழினியன் தமிழ்மணி முதல் பரிசு சிறுகதை எழுதும் போட்டி. அ. செல்வி மதியழகி பரசுராமன் 3ஆம் பரிசு கவிதை ஒப்புவிக்கும் போட்டி. ஓகே, சரி. இப்ப இந்த கழகம் வந்து அந்த ஆண்டிற்கு எத்தனை நடவடிக்கை செஞ்சிருக்காங்க? 5. 5. நன்றி. 5 நடவடிக்கை செஞ்சிருக்காங்க. என்னென்ன நடவடிக்கைன்னு பாருங்க. முதல்ல நம்ம 2 பார்த்தோம். ஒண்ணு வந்து ஆண்டு கூட்டம், கல்வி சுற்றுலா, சிறுகதை பயிலரங்கம், பெங்கல் சேர்ப்பேன், தமிழ் அறிஞர் சொற்பொழிவு. சோ தமிழ் அறிஞரை அவங்க அழைத்து ஒரு பேச்சு, ஒரு டாக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ் பண்பாட்டு விழா, சரிங்களா? அப்புறம் அவங்க அது மட்டும் எழுதல, கூடுதலா வந்து அவங்க எந்த போட்டியில அந்த ஆண்டு வந்து அந்த கழகம் வந்து மாணவர்களை எந்த போட்டிக்கு அனுப்புனாங்களோ அது தொடர்பான தகவலும் எழுதியிருக்காங்க, சரிங்களா? அது வந்து கழகத்தின் வெற்றிகளும் சாதனைகளும் வந்து இணைச்சிருக்காங்க. இறுதியா முடிவு 3.0 முடிவு. இஷா? ஆமா ஸ்ரீ. 3.0 முடிவு. கடந்த ஆண்டு முழுமையும் நம் தமிழ் மொழிக் கழகம் சீரிய முறையில் சிறப்போடு நடத்திட எல்லா வகையிலும் துணை நின்ற அனைவருக்கும் கழகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அறிக்கை தயாரித்தவர் சொல்லுங்க ஸ்ரீ. சொல்லுங்க வாசிங்க. மன்னிக்கணும், வாசிங்க. அறிக்கை தயாரித்தவர் இ. தமிழரசி. தமிழரசி தகப்பனார் பெயர் இளவாணன். செயலாளர் தமிழ் மொழிக் கழகம், மெத்தடிசு தேசிய இடைநிலைப்பள்ளி, பந்திங், சிலாங்கூர். 30ஆம் திகதி 1ஆம் மாதம் 2024. ஓகே, நன்றி கிஷா. பாத்தீங்கன்னா இறுதியா முடிவுல வந்து கடந்த ஆண்டு முழுமையும் நம் தமிழ் மொழி கழகம் சீரிய முறையில் சிறப்போடு நடந்திட எல்லா வகையிலும் துணை நின்ற அனைவருக்கும் கழகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடிதம் எழுதினாலும் சரி, அறிக்கை எழுதினாலும் சரி, உரையாடல் எழுதினாலும் சரி, கண்டிப்பா முடிவு இருக்கணும். அப்ப அறிக்கையிலயும் கடிதத்திலயும் நம்ம நன்றி சொல்லுவோம். இப்ப ஒருத்தவங்களுக்கு கடிதம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்க அடுத்த கடிதத்துக்காக நம்ம காத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க வந்து அறிக்கையில வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கோ கலந்து கட்டுறதுக்கோ வந்து அவங்க வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அதுதான் உங்களோட முடிவு. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அறிக்கை தயாரித்தவர். சரியா? நம்ம கடிதம் எழுதும் போது என்ன எழுதுவோம்? கையொப்பத்துக்கு மேல என்ன எழுதுவோம்? பாப்போம் யார் கரெக்டா சரியா சொல்றீங்க அப்படின்னு. இங்க அறிக்கைனால அறிக்கை தயாரித்தவர் நம்ம எழுதியிருக்கோம். நம் பெயர், பெயருக்கு மேல வந்து கையொப்பம் விடுவோம். கையொப்பத்துக்கு மேல வந்து ஒண்ணு எழுதுவோம். என்ன எழுதுவோம்? எதுல ஆசிரியை? கடிதம். இல்லையா? இப்படிக்கு. இப்படிக்கு. இப்ப இங்க வந்து அறிக்கை தயாரித்தவர்னு எழுதியிருக்காங்கல்ல, கடிதம் வரும்போது இப்படிக்குன்னு எழுதுவோம். இப்படிக்குன்னு எழுதிட்டு நம்ம கொமா போட்டுட்டு உங்களோட கையொப்பம் வச்சுட்டு நீங்க உங்க பெயர் எழுதுவீங்கல்ல, அதுதான் நான் கேட்டேன். சரிங்களா?
இங்க பாத்தீங்கன்னா அறிக்கை தயாரித்தவர், அவங்களோட கையொப்பம், அவங்களோட முழு பெயர் இப்படிதான் எழுதணும். தமிழரசி தாப்பே இளவாணன். செயலாளர் என்பது அவங்களோட பதவி கண்டிப்பா இருக்கணும். தமிழ் மொழி கழகம் பள்ளி பெயர் இருக்கணும் கண்டிப்பா. தமிழ் மொழி கழகம் மெத்தடிஸ்ட் தேசிய இடைநிலை பள்ளி பந்திங் சிலாங்கூர். திகதி பாருங்க, எதுக்கு நேரா திகதி எழுதியிருக்காங்க அவங்க? அறிக்கை தயாரித்தவர் அதற்கு நேரா. அறிக்கை தயாரித்தவருக்கு நேரா இங்க வந்து திகதி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டறிக்கை. சரிங்களா? எது கேள்வி இருக்கா ஆண்டறிக்கையில? இல்லை ஆசிரியர். இல்லை ஆசிரியை. ஓகேவா? உங்களால கவனம் செலுத்த முடியுதா? ஏன்னா 1.5 hour ஆச்சு. நம்மளோட ஃபோக்கஸே வந்து 40 நிமிடங்கள் தான் இங்க இருக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்குங்க. ஆசிரியர் ஒரு கேள்வி. கேள்வி. சொல்லுங்க. ஆண்டறிக்கை அப்படிங்கிறது எது எதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம்? எந்தெந்த விஷயங்களுக்கு ஆண்டறிக்கை செய்வாங்க? ஓகே, ஆண்டறிக்கை அப்படின்றது பெரும்பாலும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப இந்த கழகத்தோட வந்து கணக்கு வழக்க முடிக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பனா நம்ம வந்து அந்த வருடம் முழுக்க நம்ம என்னென்ன செய்தோம், பெரும்பாலும் இப்ப சத்துவான் கிளாப் இந்த மாதிரியான இந்த ஒரு ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு கழகத்துக்கு தான் நம்ம பெரும்பாலும் வந்து ஆண்டறிக்கை எழுதுவோம். அந்த வருடம் முழுக்க நம்ம என்ன செஞ்சோம், அந்த வருடம் முழுக்க அந்த கழகத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுச்சு அப்படின்றத ஒரு தொகுப்பா ஒரு சிறு கன்க்ளூஷன் சொல்லுவோம், ஒரு முடிவுரை மாதிரி நம்ம காண்பிப்பதற்காக நம்ம வந்து ஆண்டறிக்கை எழுதுவோம். இந்த கழகம் இருந்ததுக்கு என்னென்ன நடவடிக்கைலாம் அவங்க புரிஞ்சிருக்காங்க, இந்த கழகத்துல என்னென்ன நன்மைகள் பெற்றிருக்காங்க இந்த கழகத்துல உள்ளவங்க அப்படின்றத காண்பிப்பதற்காக நம்ம ஒரு ஆண்டறிக்கை எழுதுவோம். நன்றி. கிஷா, எது கேள்விகள் இருக்கா? ஆமாம் ஆசிரியர். என் கேள்வி என்னதுன்னா, எல்லா ஆண்டு அறிக்கையிலுமே எப்பவுமே இந்த 3 பகுதி தான் இருக்குமா? தொடக்கம், அப்புறம் நடவடிக்கை, கடைசியா முடிவுன்னு இருக்குமா? இல்ல அது அந்த ஆண்டறிக்கை ஏத்த மாதிரி மாற்றம் இருக்குமா ஆசிரியர்? அந்த ஆண்டறிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இப்ப இதுல வந்து தமிழ் மொழி கழகம் இருக்கும்போது இந்த மாதிரியான இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப எழுத வேணாம். இந்த 3 கூரை வைத்து எழுதினாலே, அப்புறம் அவங்க அங்க என்னென்ன கூறு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இதை வைத்து எழுதினாலே போதும். நன்றி ஆசிரியர். ஓகே ஓகே. தாள் 1 வழிகாட்டி கட்டுரை. மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த அல்லது விருப்பமான 2 அல்லது 3 அமைப்புகளை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பு. நான் முதல்ல சொன்னது மாதிரிதான், 1 மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க பரீட்சைக்கு போறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ரிஸ்க். சரியா? 2 அல்லது 3 அமைப்புகளை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பு. அவ்வாறு செய்வதால் மாணவர்கள் எதிர்பார்த்த அமைப்புகள் இல்லை என்றாலும் மற்ற அமைப்புகளை தேர்ந்தெடுத்து பதிலளிக்க இயலும். அது இல்லை அப்படின்னா உங்களால இப்ப கடிதம் ஃபுல்லா நீங்க கடிதம் முழுமையா தெரிஞ்சு வச்சுட்டு போறீங்க அப்படின்னா கடிதம் வரல, ஆனா அங்க உரையாடல் இருக்கு அப்படின்னும் போது நீங்க கடிதமும் உரையாடலையும் முழுக்க முழுக்க உள்வாங்கிக்கிட்டு போகும்போது கடிதம் இல்லைனாலும் உங்களால உரையாடல் செய்ய முடியும். சரிங்களா? அடுத்து அமைப்புக்கான புள்ளிகள் மொத்தம் 16 என்பதால் மாணவர்கள் 16 புள்ளிக்கான 8 கூறுகளை கொண்டு தங்களுடைய வழிகாட்டி கட்டுரையை எழுதுவதை உறுதிப்படுத்துவது அவசியம். ஏனெனில் 8 கூறுகள், ஒரு கூறுக்கு 2 புள்ளி, மொத்தம் 16 புள்ளிகள். அடுத்து வழிகாட்டி கட்டுரையை போதுமான கருத்துகளையும் கூறுகளையும் பயன்படுத்தி எழுதுவதன் வழி மாணவர்கள் இப்பகுதியில் கூடுதலான புள்ளிகளை பெறலாம். சரிங்களா? அவங்க கொடுக்குற எல்லா விஷயத்தையும் எடுத்து எழுதிட்டு அமைப்பு கரெக்டா எழுதுனீங்க அப்படின்னா நீங்க தாராளமா 25 புள்ளிகளுக்கு மேல பெறலாம். அடுத்து ஓகே, நம்ம வந்து வழிகாட்டி கட்டுரை முடித்துட்டோம். பிரிவு ஆ. இந்த பிரிவு ஆல எதுவும் கேள்விகள் இருக்கா? வழிகாட்டி கட்டுரை தொடர்பான எதுவும் கேள்விகள்? இல்லை அப்படின்னா நம்ம இப்ப திறந்த முடிவு கட்டுரைக்கு போறோம். இது வந்து என்னால அனைத்து பகுதியும் என்னால வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா நேரம் பற்றாக்குறை. அப்ப மேலோட்டமா மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேனுங்களே. தாள் 1 வந்து பிரிவு ஆ வந்து திறந்த முடிவு கட்டுரை. சரிங்களா? நேரம் வந்து 1:15 நீங்க இந்த பகுதிக்கு செலவிடணும். அப்ப பாத்தீங்கன்னா மொத்தமாவே தாள் 1க்கு வந்து 1:45, 30 நிமிடம் வந்து பகுதி பிரிவு ஆக்கும், 1:15 பிரிவு ஆக்கும். இதுல வந்து 3 தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. புள்ளி வந்து 70 புள்ளி.
சரிங்களா? 3 தலைப்புகளில் ஒரு தலைப்பை மட்டும் தேர்ந்தெடுத்து பதிலளிக்க வேண்டும். தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போது மீண்டும் முழுமையாக உள்வாங்கிய தலைப்பை தேர்ந்தெடுப்பது சால சிறந்தது. அப்பொழுதுதான் மாணவர்களால் நம்பிக்கையுடன் பதிலளிக்க முடியும். இப்பிரிவில் கருத்து விளக்க கட்டுரை, விவாத கட்டுரை, வாத கட்டுரை, வருணனை, சிறுகதை ஆகிய அமைப்புகளை மையமாக கொண்ட கட்டுரை தலைப்புகள் வழங்கப்படும். அடுத்து கட்டுரை எழுதுவதில் 3 கூறுகள் உள்ளன. அவை நீங்க இப்ப இந்த 1 மணி நேரம் 15 நிமிடத்தை எப்படி வகுக்கலாம் அப்படின்றது இது என்னுடைய ஒரு பரிந்துரை தான். ஆனா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி நேர ஒதுக்கீடு செஞ்சா உங்களால சிறப்பான கட்டுரையை எழுத முடியும் அப்படின்றது சிலர் வகுத்து வச்சிருப்பீங்க. இதுக்கு இத்தனை நிமிடம், இதுக்கு இத்தனை நிமிடம், இதுக்கு இத்தனை நிமிடம். நான் இங்க கொடுத்திருக்கிறது என்னோட ஒரு பரிந்துரை. நீங்க இதை பின்பற்றலாம், இல்ல உங்களோட சுய திட்டம் வச்சிருக்கீங்களா அதையும் நீங்க பின்பற்றலாம். சரிங்களா? திட்டமிடுதல் 15 நிமிடம். இந்த திட்டமிடுதல் நீங்க என்ன செய்யணும்னா நீங்க தலைப்பை 2 இருந்து 3 முறை நல்லா வாசிச்சிருவீங்க. உள்வாங்கின பிறகு முன்னுரையில நீங்க என்ன எழுத போறீங்க? பாயிண்ட் ஃபார்ம் சொல்லுவோம்ல, சிறு சிறு குறிப்புல நீங்க போட்டுக்க வேண்டியதுதான். முன்னுரை என்ன எழுத போறீங்க? தலைப்பு 1 அதாவது முதல் பத்தியில என்ன எழுத போறீங்க? 2வது பத்தியில, 3வது பத்தியில, 4வது பத்தியில, 5வது பத்தியில என்ன எழுத போறீங்க? முதன்மை கருத்து என்ன, துணை கருத்து என்ன, என்ன விளக்கம் எழுத போறீங்க, என்ன எடுத்துக்காட்டு கொடுக்க போறீங்க, அப்புறம் கடைசியா நீங்க எப்படி முடிக்க போறீங்க அப்படின்றது நீங்க இந்த திட்டமிடுதல்ல செய்வீங்க. ஏன் இந்த திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம்னா நீங்க ஸ்டக் ஆகாம இருக்க. இப்ப முதல் கருத்து எழுதிடுவீங்க, 2வது கருத்து போகும்போது என்ன எழுதுறதுன்னு தெரியாது. அதை தவிர்க்கிறதுக்கும் நேரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு நம்ம முதல்ல திட்டமிடுதல் பகுதிக்கு நம்ம 15 நிமிடம் ஒதுக்கிடணும். அப்ப நீங்க அங்கேயே திட்டமிட்டுருவீங்க. நான் முதல் பத்தியில எழுத போறேன், 2வது பத்தியில இதை எழுத போறேன், 3வது பத்தியில நான் இதை எழுத போறேன், 4வது பத்தியில இதை எழுத போறேன், 5வதுல இதை எழுத போறேன், முடிவுரையில நான் இப்படி எழுத போறேன் அப்படின்னு. அப்புறம் நீங்க உங்களோட கட்டுரையை முழுமையா எழுதுறதுக்கு ஒரு 50 நிமிடம் ஒதுக்கிடுங்க. ஓகேவா? இறுதியா சரிபார்த்தல். இந்த சரிபார்த்தல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா உங்களோட கட்டுரையை மீண்டும் வாசிக்க போறீங்க. குறைந்தது 2 முறை. முடியல, டைம் பத்தல அப்படின்னா ஒரு முறையாவது வாசிங்க. சரிங்களா? எதுக்கு அப்படின்னா நீங்க வாசிக்கும் போது எழுத்துப்பிழை இருந்தா நீங்க அதை திருத்திடலாம். இல்ல அப்படின்னா நீங்க கட்டுரை சிறப்பா எழுதிருந்து அதுல நிறைய எழுத்துப்பிழைகள் இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆமா தானே? சோ அதுக்காகத்தான் சரிபார்த்தலுக்கு நீங்க கண்டிப்பா குறைஞ்சது 5 நிமிடமாவது செலவு செய்யணும். சரிங்களா? கருத்து பத்தியில் கருத்துகள் எழுதும் போது ஒவ்வொரு பத்தியிலும் கருத்து, துணை கருத்து, அதாவது முதன்மை கருத்து, துணை கருத்து, விளக்கம், சான்று, முடிவு அப்படின்னா அந்த பத்தியோட முடிவு, முடிவுரை இல்ல, அந்த பத்தியோட முடிவு ஆகிய கட்டமைப்பில் இருப்பது சிறப்பு. பாத்தீங்கன்னா ஒரு பத்தியில 5 வாக்கியம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அந்த 5 வாக்கியம் என்னன்னா முதன்மை கருத்து, துணை கருத்து, விளக்கம், சான்று, முடிவு. அடுத்து கருத்து விளக்க கட்டுரை, வாத கட்டுரை, விவாத கட்டுரை ஆகிய கட்டுரைகளை தேர்ந்தெடுப்பின் 5 கருத்துகள் கொண்டு எழுதுவதை உறுதிப்படுத்துவோம். இதுக்கு இந்த கட்டுரை தலைப்பெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளக்க கட்டுரையோ வாத கட்டுரையோ இல்ல விவாத கட்டுரையோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 5 கருத்து இருக்கிறது, குறைஞ்சது 5 கருத்தாவது வைத்து எழுதுற மாதிரி பாத்துக்கணும். அடுத்து கருத்து விளக்க கட்டுரை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் இத்தலைப்பை பல கூறுகளில் அணுகலாம். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு கருத்து விளக்க கட்டுரை அப்படின்னு எடுத்தா நீங்க பல கூறு, அதனால என்ன நன்மை, என்ன தீமை, எப்படி கையாள்றது, எப்படி வழிமுறைகள், எப்படி என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம். சரிங்களா? இதன் தலைப்பை கருத்துகளின் வழி நன்கு விளக்குதல். சோ நீங்க இது கருத்தை வச்சுதான் விளக்குவீங்க. அடுத்து கருத்துக்களை விளக்கும் நிலையிலும் விரிவாக்கும் செய்யும் வேலையிலும் கருத்தை நிறுவி செல்வதிலும் முதிர்ச்சியையும் தனித்தன்மையும் நிலைநாட்ட வேண்டும். முதிர்ச்சி அப்படின்னா மேச்சுவர். உங்களோட கருத்துக்களை எல்லாம் மேச்சுவர்டா இருக்கணும். இப்ப படிவம் 5 படிக்கிறீங்க அப்படின்னா படிவம் 5 மாணவர்கள் எப்படி எழுதணுமோ அந்த தரம் அங்க இருக்கணும், அந்த கட்டுரையில இருக்கணும். சரியா? படிவம் 5 படிக்கிற நீங்க ஆண்டு 5 மாணவர்கள் மாதிரி எழுதக்கூடாது. அங்குதான் அந்த முதிர்ச்சியோட பொருள். தனித்தன்மை அப்படின்னா யூனிக். இப்ப சிலர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாளிதழ் வாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த நாளிதழ்ல இந்த அன்னைக்கு நம்ம இந்த செய்தி படிச்சோம் அப்படின்றத அவங்க எடுத்துக்காட்டுக்கு அவங்க அந்த செய்தியை எழுதி இந்த நாளிதழ்ல இந்த தேதியில இந்த கிழமையில இது வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு யூனிக், அவங்க கிட்ட அது இருக்கிற ஒரு தனித்தன்மை.
இதனால அவங்களுக்கு வந்து கூடுதல் புள்ளி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு 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 ஃபேக்ட் வந்து ஒரு கருத்து வந்து அங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? இது ஒரு சிறிய விளக்கம், கருத்து விளக்க கட்டுரை. அடுத்து பாத்தீங்கன்னா வாத கட்டுரை. சரிங்களா? வாத கட்டுரை அப்படிங்கும்போது வாத கட்டுரையில் தலைப்பை சார்ந்தோ மறுத்தோ தகுந்த சான்றுகளுடன் கருத்துக்களை கோவையாக முன்வைத்து எழுத வேண்டும். ஓகே, சார்ந்து அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து தொலைக்காட்சி பார்ப்பதனால் மாணவர்கள் கல்வியில் பின்தங்குகின்றனர் அப்படின்னா அது சார்ந்து. இப்ப நீங்க சார்ந்து எழுதுறீங்கன்னா உங்களோட கருத்து வந்து முழுக்க முழுக்க தொலைக்காட்சி பார்க்கறதுனாலதான் கல்வியில வந்து பின்தங்குறாங்க, தொலைக்காட்சி பார்க்கறதுனாலதான் கல்வியில பின்தங்குறாங்க, அதையே நீங்க வலியுறுத்தி எழுதுறதுதான் சார்ந்து. மறுத்து அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்ல மாணவர்கள் வந்து தொலைக்காட்சி பார்க்கறதுனால கல்வியில பின்தங்கல, மற்ற மற்ற விஷயங்கள் இருக்கு. மற்ற மற்ற விஷயங்கள் என்ன? மன அழுத்தம், அப்புறம் வந்துட்டு நண்பர்கள், இது வந்து மறுத்து எழுதுறது. சரிங்களா? முன்னுரையில் தனது நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டும். என்ன அப்படின்னா தனது நிலைப்பாட்டை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க இப்ப வந்து சார்ந்து எழுத போறீங்களா இல்ல மறுத்து எழுத போறீங்களா அப்படின்ற உங்களோட நிலைப்பாட்டை வந்து நீங்க முன்னுரையிலே சொல்லிடணும். ஆமா, மாணவர்கள் வந்து தொலைக்காட்சி பார்க்கறதுனால தான் கல்வியில பின்தங்குறாங்க அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க அது சார்ந்துதான் நீங்க எழுத போறீங்க. நீங்க இல்ல மாணவர்கள் கல்வியில பின்தங்குறதுக்கு தொலைக்காட்சியை விட மற்ற கூறுகள் வந்து அதிகமா பங்களிக்குது அப்படின்னா நீங்க என்ன எழுதுவீங்க? வேற வேற கூறு எழுதுவீங்க. நட்பு, வேற என்ன? மாணவர்களுக்கு மன அழுத்தம், இல்ல குடும்ப சிக்கல். சரியா? அடுத்து மாணவர்கள் ஒவ்வொரு கருத்து பத்திகளின் முடிவில் தனது நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டும். நிலைப்பாட்டு என்னன்னா இப்ப முதல் பத்தியில சொல்றீங்களே, இல்ல மாணவர்கள் தொலைக்காட்சி பார்க்கறதுனால தான் கல்வியில பின்தங்குறாங்க அப்படின்னா அப்போ உங்களோட கருத்து எல்லாமே இது சார்ந்து தானே இருக்கும். அப்ப நீங்க ஒவ்வொரு பத்திலையும் கடைசியில நீங்க சொல்லணும். ஆகவே மாணவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதனால் கல்வியில் பின்தங்குகின்றனர். ஆகவே மாணவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதனால் கல்வியில் பின்தங்குகின்றனர். அது வந்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பத்தியிலையும் வலியுறுத்தணும். அதுதான் வாத கட்டுரைன்னு சொல்லுவாங்க. உங்களோட கட்டுரையில வந்து அந்த வாதிடும் தன்மை கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் உங்களால அதிக புள்ளிகளை பெற முடியும். அந்த வாதிடும் தன்மை இல்லை அப்படின்னா உங்களோட கட்டுரை வந்து நீங்க எவ்வளவு சிறப்பா எழுதியிருந்தாலும் உங்களால வந்துட்டு கூடுதல் புள்ளி பெற முடியாது. ஏன்னா அது வந்து வாத கட்டுரை. நீங்க வந்து வாதிடணும். உங்களோட நிலைப்பாட்டை வந்து ஒவ்வொரு பத்தியிலும் நீங்க எடுத்து எடுத்து கூறணும். சரிங்களா? அடுத்து தொடர்ந்து மாணவர்கள் முடிவுரையில் தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி கட்டுரையை நிறைவு செய்ய வேண்டும். சரிங்களா? இது வந்து வாத கட்டுரை. சரி, அடுத்து விவாத கட்டுரை. விவாத கட்டுரை அப்படிங்கும்போது சார்பு அல்லது எதிர்ப்பு என்ற இரண்டு நிலையிலும் தலைப்பை விவாதம் செய்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு விவாத கட்டுரை பிடிக்கும். ஏன்னா நன்மையும் எழுதலாம், தீமையும் எழுதலாம். ஆனா நீங்க ஏதாவது ஒரு கருத்து வந்து ஒண்ணு, இப்ப நன்மை 3 எழுதுனீங்கன்னா தீமை 2 எழுதணும். ஏதாவது ஒரு கருத்து வந்து நீங்க கூடுதலாகவும் ஒண்ணு வந்து குறைவாகவும் நீங்க எழுதியிருக்கணும். சரிங்களா? முன்னுரை தலைப்பை ஒட்டிய முன்னோட்டம் அல்லது விளக்கம் தரும் வகையில் அமைய வேண்டும். தலைப்பை ஒட்டிய தம்முடைய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதாக அமையக்கூடாது. முடிவுரை சார்பு எதிர்ப்பு கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து ஒரு முடிவுக்கு வரும் நிலையில் அமைய வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு வைத்துக்கோமே, நம்ம வந்து கணினி இணையனால நம்மளுக்கு மாணவர்களுக்கு வந்து அதிக நன்மை இருக்கு. அப்படி இணையத்தால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க இணையம் பயன்படுத்துறதுனால மாணவர்களுக்கு வந்து நன்மைதான். அப்ப 3 நன்மை கொடுத்துட்டு 2 தீமை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட முடிவுரையில் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இணையம் பார்ப்பதனால் மாணவர்களுக்கு அதிக நன்மையே விளைகின்றது. எனவே மாணவர்கள் இணையத்தை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த உங்களோட நிலையை வந்து சொல்லிடணும். இதுவே வந்து தீமை நிறைய இருக்கு அப்படின்னா, இணையத்தை பயன்படுத்துவதால் மாணவர்கள் அதிக தீமைகளையே எதிர்நோக்குகின்றனர் அப்படின்னா, எனவே மாணவர்கள் இணையத்தை பயன்படுத்தும் போது நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்த்து மாணவர்கள் இணையத்தை நன்முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து முடிப்பீங்க. சரிங்களா? அப்ப கருத்து விளக்கம், வாதம், விவாதம். ஓகே, இந்த 3ல எதுவும் கேள்வி இருக்கா இப்ப பார்த்த வரைக்கும்? ஆசிரியை ஒரு கேள்வி இருக்கு ஆசிரியை. சொல்லுங்க. தலைப்பையொட்டிய தம்முடைய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதாக
அமையக்கூடாது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் புரியவில்லை. ஓகே, தலைப்பையொட்டியே தம்முடைய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதாக எடுத்தோடையே நன்மை தான் கூட இருக்கு, தீமை தான் கூட இருக்கு அப்படின்னு அதை வந்து அங்க முன்னுக்கே சொல்லக்கூடாது. இப்ப இணையத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னா அங்கேயே நீங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம். உங்களோட ம் நிலைப்பாட்டை எடுத்தோடையே நன்மை தான் கூட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்களோட நன்மைகள் எத்தனை இருக்கோ அதை வரிசைப்படுத்திட்டு, தீமைகள் எத்தனை இருக்கோ அதையும் எழுதிட்டு, கடைசியா உங்களோட முடிவுரையில தான் வந்து உங்களோட நிலைப்பாட்டை சொல்லணும் அப்படின்ட்டு. ம் ம் நன்றி. ஓகே, அடுத்து வர்ணனை கட்டுரை. வர்ணனை கட்டுரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை வர்ணனை செய்யற மாதிரி. அதாவது நீங்க இப்ப இந்த வர்ணனை கட்டுரை வந்து எப்படி நிகழ்ச்சியை வந்து வர்ணனை செய்ய போறீங்க. இப்ப சிலரால வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன ரொம்ப ஹாட்டா ஓடிட்டு இருக்குன்னா காற்பந்து விளையாட்டு. சரியா? எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க, எல்லாருமே அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில் சிலரால வந்து அது பார்க்க முடியல அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அந்த இடத்துக்கே போகாம ரேடியோல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இல்ல தொலைக்காட்சியில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அங்க போக மாட்டோம். ஆனா அவங்க சொல்றத வச்சு நம்ம வந்து அங்க இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும்ல, அதுதான் வர்ணனை கட்டுரை. அவங்க அந்த வர்ணனித்து நம்ம சொல்லும் போதே நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படும்ல, அதுதான் வர்ணனை கட்டுரை. நேரில் பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் விவரிப்பு தன்மையில் அமையும் கட்டுரைகளாகும். நேரில் காணும் நிகழ்கால சூழல்களை நேரலையாக காட்சிப்படுத்தும் தன்மையில் அமைய வேண்டும். அப்ப இங்க வந்து நீங்க என்ன காலம் பயன்படுத்துவீங்க வர்ணனை கட்டுரையில? நிகழ்காலம். நிகழ்காலம். ஓகேங்களா? நிகழ்காலம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இப்ப அவங்க வந்து பந்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நிகழ்காலத்தை பயன்படுத்தி வர்ணனை எழுதணும். அடுத்து காட்சிகளை காட்சிப்படுத்தும் சூழலில் கீழ்காணும் கூறுகளை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே, அதாவது காட்சிப்படுத்துதல், கற்பனை வளம், மொழி வளம், மெருகூட்டல், உவமை, உருவகம், உயிரோட்டம், இனிய சொல்லாட்சி, இனிய சொற்றொடர், அணிச்சிறப்பு இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட வர்ணனை கட்டுரை சிறப்பா இருக்கும். அடுத்து கட்டுரை நிகழ்ச்சியின் தொகுப்பாகவோ விமர்சனமாகவோ அனுபவ கட்டுரையாகவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அங்க நேரடியா என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நீங்க சொல்லணும். அதை சார்ந்து உங்களோட விமர்சனத்தையோ இல்ல உங்களோட கன்க்ளூஷன் சொல்லுவாங்களா அதை வந்து நீங்க அங்க சொல்லக்கூடாது, உங்களோட அனுபவத்தை சொல்லக்கூடாது. இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பூங்காக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பூங்கால வந்து இங்க ஒரு இடத்துல வந்து குருவி பறந்துட்டு இருக்கு, அப்புறம் அங்க வந்து மாணவர்கள் ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. அந்த நிகழ்காலத்துல என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நீங்க வர்ணனித்து கூறணும். அது வர்ணனை கட்டுரை. அடுத்து சிறுகதை. சிறுகதை எழுதும் போது ஏதேனும் ஒரு செய்தி, நிகழ்ச்சி அல்லது கற்பனையான ஒன்றை மையமாக கொண்டு சுவையுடன் எழுதப்படுவது. கொடுக்கப்பட்ட கருப்பொருளை கொண்டு சிறுகதை நகர்தல் இருக்கும். சிறுகதை வாசிக்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அமைய வேண்டும். சிறுகதை எழுதும்போது நீங்க எழுதுற கதை வந்து வாசிக்கிறவங்க வாசகர்களுக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ எப்படி இருக்கு, அடுத்து என்ன ஆக போகுது, கடைசியா என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன சூழல் வரப்போகுது அப்படின்ற அந்த அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுற வகையில உங்களோட சிறுகதை இருக்கணும். ஒரு பக்கம் படிச்சோடே இதை எப்ப படிச்சு முடிப்போம், இல்ல ஒரு பக்கம் படிச்சோடே தாளை மூடி வைக்கிறதோ புத்தகத்தை மூடி வைக்கிறதோ அந்த மாதிரி சிறுகதையை வந்து தவிர்த்துறது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாணவர்கள் பல்வேறு உத்திகளை கொண்டு சிறுகதையை எழுத வேண்டும். இந்த உத்தி அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிறுகதை அப்படின்னா அதுல என்ன இருக்கும், பிளாஷ்பேக் பழச நினைச்சு பாக்குறது, அப்புறம் டயலாக்ஸ் இருக்கும், இருவர் வந்து பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி மொனோலோக் டலாமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சிறுகதை சரளமான மொழி நடையிலும் துறைசார் மொழியை பயன்படுத்தியும் எழுதப்பட வேண்டும். ஓகேவா? துறைசார்னா இப்போ ஒரு எஸ்டேட்ல ஒரு கதை இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அப்ப அந்த எஸ்டேட்ல அதாவது அந்த கிராமப்புறத்துல அந்த எஸ்டேட் சொல்லுவாங்களா அங்க பயன்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்தி எழுதலாம். கித்தா தோப்பு, கித்தா மரம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்க. அப்ப அதுதான் வந்து துறைசார் மொழி. நீங்க எந்த கருப்பொருளை வச்சு எழுதுறீங்க? இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு
தோட்டப்புறம் அப்படின்னா தோட்டப்புறம் இருக்குல்ல, அப்ப தோட்டப்புறத்துல வந்து இந்த ஆஹ் வித்தா மரம் வெட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த குவளை கழுவுறது சொல்லுவாங்க, அதை பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் வித்தா அந்த மொழி, அந்த தோட்டப்புற மொழிகளை பயன்படுத்தி எழுதுறது தான் இங்க துறைசார் மொழியை பயன்படுத்தி எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிறுகதையில் கதை பின்னல் அமைந்திருக்க வேண்டும். அதாவது தொடக்கம் இருக்கணும். தொடக்கம்னா சிறுகதையில யார் இருக்கா, எதை பத்தி நீங்க எழுதுறீங்க அப்படின்றது. வளர்ச்சி இருக்கணும். அடுத்தது ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் சிக்கல் இருக்கணும். சிக்கல், அந்த சிக்கல் வந்து உச்சத்துக்கு போகணும். பிறகு அந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு, சிக்கல் அவிழ்ப்பு. சோ அதுக்கப்புறம் கடைசியா இறுதியா முடிவு. ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் உங்களுக்கு கேள்வி இருக்கா? ஆசிரியை, சிறுகதையில ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. சிறுகதை எழுதும் போது நம்ம 3 காலங்களையும் பயன்படுத்துமா அல்லது 2 காலங்களா? இப்ப நம்ம வந்து பிளாஷ்பேக் அப்படின்னும் போது இறந்த காலத்துல இருக்கோம். ம் பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா பழச நினைச்சு பாக்குறது. சரிங்களா? அப்ப அது வந்து ம் இறந்த காலத்துல இருக்கும். இப்ப நடந்துகிட்டு ம் இருக்கிறது நம்ம இப்ப நம்ம இப்ப வந்து இப்ப நம்ம டயலாக் பேசிட்டு இருக்கலாம். அது வந்து நம்ம நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரி எழுதலாம். சிலர் வந்து ம் அதாவது எதிர்காலத்துல இப்படி இருக்க போறாங்க, இப்படி இருக்க போறாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இறந்த காலமும் நிகழ்காலத்திலயும் வச்சுதான் நிறைய கதைகள் வரும். சிலர் அந்த கதை அமைப்பை நம்ம எப்படி கொண்டு போறோம்னு பொறுத்து தான் அந்த நீங்க சொல்றது அந்த காலம் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து நம்ம கருத்துல கொள்வோம். ஆனா அப்படி எழுதக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அந்த கதையின் நோக்கத்தோட போச்சுன்னா எதிர்காலத்தையும் நம்ம எழுதலாம். எழுதலாம். அந்த கதையை வந்து அந்த எதிர்காலத்தை நோக்கி போகுது. அதுல வந்து எதிர்காலம்ன்ற அந்த ஒரு சூழலை நம்ம போடணும், தேவை ம் அப்படின்னு போது நம்ம அதை எழுதலாம். சரி, நன்றி நன்றி. Okay. அடுத்து கேள்வி நேரம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சுமார் 1 மணி நேரம் 55 நிமிடங்கள் வந்து நம்ம நிறைய வந்து வழிகாட்டி கட்டுரை தான் பார்த்தோம். ஏன்னா மாணவர்கள் வந்து வழிகாட்டி கட்டுரையில தான் சுலபமா எடுக்கக்கூடிய புள்ளிகளை வந்து சுலபமா விட்டுறாங்க. ஏன்னா அந்த கூறு இப்ப 5 கருத்து கொடுத்திருக்காங்க, அதை எப்படி வந்து 10 புள்ளி முழுமையான புள்ளியை எடுக்கிறது. இப்ப 16 அமைப்புக்கு 16 புள்ளி கொடுத்திருக்காங்க, அதுக்கு எப்படி வந்து நம்ம 16 புள்ளி எடுக்கிறது. அதெல்லாம் வந்து சிலர் வந்து ஆஹ் 30 புள்ளிகள் அதுல தாராளமா 25 26 புள்ளிகள் எடுக்கலாம். சின்ன சின்ன தவறுகள்னால மாணவர்கள் வந்து இங்க நிறைய புள்ளி இழந்துடுறாங்க இந்த வழிகாட்டி கட்டுரையில. அப்ப நான் சொன்னல இந்த 5 கருத்தை வந்து நீங்க எப்படி 10 புள்ளிகள் பெறறதுக்கு வந்து நீங்க விவரிச்சு எழுதலாம், 2 வாக்கியத்துல எழுதலாம் அப்படின்றது அதெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதை வந்து நீங்க மறந்துடாதீங்க. SPM வரைக்கும் ஞாபகத்துல கொண்டு சிறப்பா உங்களோட தேர்வை செய்யணும். சரிங்களா? இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். வழிகாட்டி கட்டுரையோ இல்ல திறந்த முடிவு கட்டுரை தொடர்பா. இப்ப ஆண்டு அறிக்கை இருக்குல்ல, அதுக்கு பதிலா ஓகே. நம்மளுக்கு சாய்ஸ் வரும் தானே? ஆமா, ஆண்டறிக்கை. அறிக்கையிலே பாத்தீங்கன்னா 4 இருக்கு. நிகழ்ச்சி அறிக்கை, செயல் அறிக்கை, ஆண்டறிக்கை, கூட்ட குறிப்பறிக்கை. இப்ப அறிக்கையில 1 வந்துச்சு அப்படின்னா கடிதத்துல ஏதாவது 1 வரும். அப்புறம் அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உரை இல்லைன்னா உரையாடல் இல்லைன்னா நேர்காணல், இந்த 3ல ஏதாவது 1 வரும். அப்ப நீங்க இந்த 3 பகுதியிலயும் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 அமைப்பாவது எப்படி செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப 1 வரலன்னா இன்னொன்னு. அப்ப நீங்க வந்து சேஃப் சைட் இருந்துக்கலாம். நன்றி. ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா நம்ம இறுதிக்கு போயிடலாம். ஓகே. கிஷா வாசிங்க கிஷா. ஆமா ஸ்ரீ. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர், நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றியாளர். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 இது இருக்கு. இந்த 3 கூறுல நீங்க எந்த இதுல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். சோம்பேறியா, சுறுசுறுப்பானவரா, வெற்றியாளரா அப்படின்றது. என்னோட எதிர்பார்ப்பு எல்லாருமே இந்த 3வது வெற்றியாளர் அப்படின்ற அந்த கூறுல இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனளித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்.